லாஸ்ட் கிளாஸ்ல நாங்க யூனிட் 10 ஓட ரசாயன பிணைப்புகள்ன்ற பாடத்தை ஸ்டார்ட் பண்ணினோம். ஓகே, லாஸ்ட் கிளாஸ்ல ரிவிஷனோட செய்யறேன், கொஞ்சம் பார்த்து கொண்டிருங்க. டவுட்ஸ் இருந்தா கேளுங்க, சரியா? நான் உங்களுக்கு சொல்லி தந்தேன். இப்ப ரசாயன பிணைப்புகள்னு சொல்றது என்னன்னா, அதாவது ஒரு மூலகம் இன்னொரு மூலகத்தோடையோ அல்லது ஒரு மூலகம் இன்னும் ஒரு சேர்வையோடையோ ரசாயன ரீதியில இணையறதை தான் சொல்றது ரசாயன பிணைப்புகள். நான் சொல்லி தந்தேன், இந்த ரசாயன பிணைப்புகளை எல்லா மூலகங்களும் செய்வாங்களா? எல்லா மூலகங்களும் உருவாக்குவாங்களா ரசாயன பிணைப்புகளை? இல்லைனா ஏன் உண்டாது இந்த மூலகங்கள் பிணைப்புகளை ஏன் உருவாக்கணும்? என்னத்துக்காக உருவாக்கணும்? லாஸ்ட் கிளாஸ் வந்தவங்க ஆன்சர் பண்ணுங்க. உண்ணாத விஷயம், ஏன் மூலகங்களோ அல்லது சேர்வைகளோ பிணைப்புகளை உருவாக்கணும்? என்ன காரணம்? இலத்திரனிலை அமைப்பை பூரணமடை செய்வதற்கு. அதாவது அவங்க உறுதி நிலை அடையறதுக்காகத்தான் அவங்க பிணைப்புகளை உருவாக்குறாங்க, அப்படித்தானே? இப்ப எங்களுக்கு தனியாவே ஈக்கலும் தானே, நாங்க ஏன் இன்னொருத்தரோட ஃப்ரெண்ட் ஆகுறோம்? எங்களுக்கு ஏதோ தேவையோண்டு ஈக்குது, அப்படித்தானே? எங்களுக்கு தனியாவே ஈக்கலாமே, ஆனா நாங்க என்ன செய்யறோம்? இன்னத்தரோட ஒரு பிணைப்பு உருவாக்குறோம். அதுக்கான காரணம் எங்களுக்கு ஏதோ தேவையோண்டு இருக்கிறதால தான் என்ன செய்யறோம்? பிணைப்புகளை உருவாக்குறோம். அது மாதிரி தான் இந்த மூலகங்களும் அவங்க உறுதி நிலையை அடையறதுக்காக தான் என்ன செய்யறாங்கன்னா பிணைப்புகளை ஏற்படுத்துறாங்க. அப்ப பிணைப்புகளை ஏற்படுத்தாத மூலகங்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு நாங்க ஒரு பேர் சொன்னோம். என்ன பேர் சொன்னோம்? விழுமிய வாயுக்கள். அதாவது இவங்களோட இறுதியோட்டு இலத்திரன்கள் பூரணமா காணப்படுறதால இவங்களுக்கு எந்த தேவையும் இல்ல, இவங்க உறுதி நிலையில இருக்கிறாங்க, எனவே என்ன செய்ய மாட்டாங்க, இவங்க பிணைப்புகளை உருவாக்க மாட்டாங்கன்னு பார்த்தோம். அதுக்கு எக்ஸாம்பிள் யாரு? 8ஆம் கூட்ட மூலகங்கள். யார் யாரு? ஒன்னாவது ஹீலியம் சொன்னேன். ஹீலியம் எங்களுக்கு தெரியும், இலத்திரன் நிலை அமைப்பு எத்தனை? 2. 2ன்றது முதலாம் சக்தி மண்டலத்துல மேக்சிமம் 2 இலத்திரன்கள் இருக்கணும். இவருக்கு 2மே இருக்குது, எனவே ஹீலியம்ன்றது ஒரு விழுமிய வாயு. அதே மாதிரி தான் நியோன், அடுத்தது ஆர்கன், அடுத்தது யாரு? கிரிப்டன்னு வரும். அப்ப அவங்க எல்லாம் வந்து 8ஆம் கூட்ட மூலகங்கள் எல்லாமே விழுமிய வாயுக்கள். அதே நேரம் நீங்க பாத்தீங்கன்னா சோடியம். சோடியம்ன்றது என்னது? முதலாம் கூட்ட மூலகம். உங்களுக்கு தெரியும், அப்படித்தானே? ஆவர்த்தன அட்டவணையில் 8 கூட்டங்களுக்கு தானே, அதுல சோடியம் ஒரு முதலாம் கூட்ட மூலகம். இப்ப அவரது இலத்திரன் நிலைமை பாத்தீங்களா? 2, 8, 1. எங்களுக்கு தெரியும் முதலாவது சக்தி மட்டத்துல மேக்சிமம் 2 ஈக்கணும், 2வது சக்தி மட்டத்துல 8, 3வது சக்தி மட்டத்துல எத்தனை இலத்திரன் ஈக்கணும்? எத்தனை இருந்தா உறுதி? 8 இருந்தா தான் உறுதி. ஆனா இவருக்கு எத்தனை இலத்திரன்கள் காணப்படுது? இவருக்கு ஒரு இலத்திரன் தான் காணப்படுது. எனவே இவர் என்ன செய்யணும்? உறுதி நிலை அடையறதுக்காக 7 இலத்திரன்களை வெளியில இருந்து வாங்கணும். அப்படி இல்லாட்டி இவர்கிட்ட இருக்கிற இந்த ஒரு இலத்திரன் என்ன செய்யணும்? இழக்கணும். சோடியம் என்ன செய்யும்? ஏற்குமா இழக்குமா? இலக்கம். சோடியம் என்ன செய்யும்னா அந்த ஒரு இலத்திரனை இழந்து உறுதி நிலையை அடையும், சரியா? அப்ப இப்ப இதுல இருந்து உங்களுக்கு விலையும் கொள்ளணும், மூலகங்கள் உறுதி நிலை அடைகிறதுக்காக மட்டும்தான் என்ன செய்யுது? பிணைப்புகளை உருவாக்குது. அதே நேரம் குளோரினை பாருங்க, இதுல எங்களுக்கு தெரியும், இதுல இலத்திரன் நிலை அமைப்பை வச்சு இது எத்தனாவது ஆவர்த்தனம், எத்தனாவது கூட்டம்னு சொல்லலாம். இது எத்தனாவது கூட்டம் எப்படி சொல்லுவீங்க? இறுதியோட்டு சக்தி மட்டத்துல எத்தனை இலத்திரன்கள் காணப்படுதோ அதுதான் என்னத்தை குறிக்கும்? கூட்டத்தை குறிக்கும். அதே போல இங்க எத்தனை சக்தி மட்டத்துல இலத்திரன்கள் இருக்குதோ அதுதான் இதுல ஆவர்த்தனத்தை குறிக்கும். அப்ப குளோரின்றது எத்தனாவது ஆவர்த்தன மூலகம்? 3வது ஆவர்த்தனம் 7ஆம் கூட்டம். மூணாவது ஆவர்த்தனம் 7ஆம் கூட்டம். இப்ப பாத்தீங்கன்னா குளோரினுக்கு தெரியும், இவரது இறுதியோட்டுல 7 இலத்திரன்கள் காணப்படுது. ஆனா எங்களுக்கு தெரியும் 3வது சக்தி மட்டத்துல 8 இருந்தா தான் உறுதி. அப்ப இவர் என்ன செய்வாரு? ஒரு இலத்திரனை வாங்குவாரு, இல்லாட்டி 7 இலத்திரன் என்ன செய்யணும்? இழக்கணும். எது லேசி? வாங்குறது லேசியா இழக்கிறது லேசியா? வாங்குறது லேசி. லேசி. அப்ப குளோரின் என்ன செய்யும்டா? இவரு இன்னொரு மூலகத்தோட இணைந்து ஒரு இலத்திரனை பெற்றுக்கொள்வாரு. அப்ப இதைத்தான் நான் உங்களுக்கு லாஸ்ட் கிளாஸ்ல மிச்ச நேரம் விளங்கப்படுத்துறேன், சரியா? அப்ப ரசாயன பிணைப்புகளை எங்களுக்கு 2ஆ பிரிக்கலாம். ஒன்று அயன் பிணைப்பு, அடுத்தது பங்கீட்டு வலு பிணைப்பு. அயன் பிணைப்புனா என்ன? எப்படி உருவாக்கப்படும்? அதாவது எப்படி சொன்னேன், அயன் பிணைப்போட வரைவிலக்கணம் என்ன? ஒன்னாவது அயன் என்ன? அயன் என்ன சொன்னேன்? நேர் அல்லது மறை ஏற்றத்தை கொண்ட ஒரு அணு அல்லது அணு கூட்டத்தை தான் நாங்க அயன் சொன்னோம். நேர் அயன் எப்படி உருவாகும்? இலத்திரனை இழப்பதன் மூலம் தான் என்ன செய்யும்? நேர் அயனை உருவாக்கும். அதே போல ஒரு மூலகம் அல்லது ஒரு நடுநிலையான அணு இலத்திரனை ஏற்றுச்சுன்னா என்ன செய்யும்? மறை அயனை உருவாக்கும். ஞாபகம் இருக்குதா இந்த விஷயம்? டீச்சர். ஓகே.
அப்ப இந்த அதாவது அயன் பிணைப்பு எப்படி உருவாகும்னா, அதாவது நேர்மறை அயன்களுக்கு இடையில ஒரு வலிமையான நிலைமின் கவர்ச்சி விசையால உருவாகக்கூடிய பிணைப்பு தான் அயன் பிணைப்பு அல்லது மின்வலு பிணைப்புன்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள், மெயினான எக்ஸாம்பிள் சோடியம் குளோரைட். குளோரைட் இப்ப பாருங்க, இதுல எங்களுக்கு தெரியும் சோடியம் என்றவர் எப்படிப்பட்டவரு, அவருக்கு ஒரு இலத்திரன் இழந்துருவாரு, குளோரினுக்கு ஒரு இலத்திரன் தேவை. அப்ப என்ன நடக்கும் இந்த இடத்துல, சோடியம் அந்த ஒரு இலத்திரனை குளோரினுக்கு கொடுக்கும், குளோரின் என்ன செய்யும், அந்த ஒரு இலத்திரனை வாங்கி அவர் உறுதி அடைவாரு. எனவே சோடியம் இலத்திரனை இழப்பதால நேர் அயனையும், குளோரின் இலத்திரனை பெற்று என்ன செய்யும், மறை அயனை உருவாக்கும். அப்ப இந்த நேர் மறை அயன்களுக்கு இடையில என்ன நடக்கும், ஒரு வலிமையான நிலைமின் கவர்ச்சி விசை ஒன்று உருவாகும். எங்களுக்கு தெரியும் எதிரெதிர் ஏற்றங்களாக இருந்துச்சுன்னா அது என்ன செய்யும், ஒரு கவர்ச்சி விசையை உருவாக்கும். அப்ப அந்த கவர்ச்சி விசையின் காரணமாக உருவாகக்கூடிய பிணைப்பு தான் அயன் பிணைப்பு. இது ஓகே தானே? அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்லி தந்தேன் பாருங்க, சோடியத்துல இலத்திரனை ஏற்கும் போது அதுல என்ன புரோத்தோன் எண்ணிக்கையில மாற்றம் ஏற்படுமா? இல்லைனா இல்ல. புரோட்டோ நியூட்ரன்டோ எண்ணிக்கையில மாற்றம் ஏற்படாது. மாற்றமா எண்ணத்துல மாற்றம் வரும், இலத்திரன் எண்ணிக்கையில மட்டும்தான் மாற்றம் வரும். இப்ப சோடியத்துல எங்களுக்கு தெரியும் அவருடைய அணுவெண் 11. 11 எப்படி வரும், அதுல எத்தனை இலத்திரன்கள் காணப்படும், ஒரு நடுநிலையான அணுவுல புரோட்டான்கள் எண்ணிக்கையும் இலத்திரன்கள் எண்ணிக்கையும் சமன். அப்ப இவர்ல 11 புரோட்டான் 11 இலத்திரன் காணப்படும். அப்ப இந்த இடத்துல இலத்திரன் ஆற்றப்படும் போது 10 இலத்திரன்களும் 11 புரோட்டான்களும் காணப்படும். அப்ப இந்த இடத்துல மாற்றம் வாரது இலத்திரன் எண்ணிக்கையில மட்டும்தான். பாருங்க, சோடியம் வந்து என்ன செய்யுது, சோடியம் பிளஸ்ஸா போகுது, ஒரு இலத்திரன் இழப்பதால நேர் அயனை உருவாக்கும். அதே மாதிரி குளோரின் என்ன செய்யும், ஒரு இலத்திரனை பெற்று மறை அயனை உருவாக்கும். அப்ப இந்த மாதிரி நேர்மறை அயன்களுக்கு இடையில ஏற்படக்கூடிய நிலைமின் கவர்ச்சி விசையால தான் அயன் பிணைப்பு உருவாகும். இது உங்களுக்கு லாஸ்ட் கிளாஸ்ல சொல்லி தந்தேன். அதுவும் இந்த சோடியம் குளோரைட்டால உருவாகக்கூடிய இந்த அயன் சாலகத்தை சூழ எப்படி இருக்கும், ஒவ்வொரு சோடியத்து சூழவும் எத்தனை குளோரின் காணப்படும், 6 குளோரின் காணப்படும். அதே போல ஒவ்வொரு குளோரினை சுத்தியும் 6 சோடியம் அயன்கள் உருவாக்கப்படும். சரியா? இது கேள்வியில கேட்டிக்கிறாங்க. அடுத்தது உங்களுக்கு சொல்லி தந்தேன் அயன் சேர்வைகளுக்குரிய எக்ஸாம்பிள். அதாவது அயன் சேர்வைகள் எப்படி உருவாகும், ஒன்று பிளஸ் ஒரு ஒரு நேர் அயனும் ஒரு மறை அயனும் ஈக்கணும். அந்த நேர் அயன் எப்படிப்பட்ட ஆக்கள் ஆயிப்பாங்க, நேர் அயன் பெரும்பாலும் மின்னெதிர்த்தன்மை குறைஞ்ச ஆக்கள் தான் எப்படி இருப்பாங்க, நேர் அயனை உருவாக்குவாங்க. மின்னெதிர்த்தன்மை கூடினவங்க மறை அயனை உருவாக்குவாங்க. எனக்கு தெரியும் மின்னெதிர்த்தன்மை ஓர்டர்ல ஃபோக்ளோரின்னு சொல்லி தந்தேன்னா, அதுல பாருங்க இப்ப எஃப் மைனஸுக்கு தான் மின்னெதிர்த்தன்மை கூட. பாருங்க எக்ஸாம்பிள் KF, இங்க பாருங்க இதுல புளோரின் மைனஸ், மைனஸ்ன்றது மின்னெதிர்த்தன்மை ஆகவுமே கூடினவரு, பொட்டாசியம் ஆகவுமே மின்னெதிர்த்தன்மை குறைவு. இதை நான் உங்களுக்கு சார்ட்லயும் காட்டினேன். சரியா? அந்த ஆவர்த்தன அட்டவணையில போயிட்டு பாருங்க. சரியா? அடுத்து சொல்லி தந்தேன், இப்ப சிலவங்க வந்து மின்னெதிர்த்தன்மை வித்தியாசத்தால சில சேர்வைகள் உருவாகும். சில சேர்வைகளுக்கு இது அவங்க தானாவே அயன்கள் தான், CO2+, SO4 2-, NH4+, அதாவது இதுவும் புக்லயே தந்திக்கிறாங்க. சில அயன்கள் சேர்ந்தும் என்ன செய்யும், அயன் பிணைப்பை உருவாக்கும். அடுத்தது நாங்க பார்த்தோம் பங்கீட்டு வலு பிணைப்பு. பங்கீட்டு வலு பிணைப்புல என்ன நடக்கும், இலத்திரன்கள் என்ன மூலகங்களுக்கு இடையில இலத்திரன்கள் என்ன செய்யப்படும், என்ன செய்யப்படும், பங்கிடப்படும். பங்கிடப்படும். ஏன்னா அதாவது 2 பேருக்கும் இலத்திரன் தேவை, 2 பேரும் என்ன செய்வாங்க, தங்களுக்குள்ள இலத்திரன்கள் என்ன செஞ்சு கொள்வாங்க, பங்கிட்டு கொள்வாங்க. இதுக்கு நான் நிறைய எக்ஸாம்பிள் சொன்னேன். சரியா? உதாரணமா நான் சொன்னேன் ஹைதரசன். ஹைதரசனை பாத்தீங்கன்னா 2 பேருக்கும் அணுவெண் என்ன, ஹைதரசன் அணுவெண் என்ன, ஒன்றுனா. அப்ப எங்களுக்கு தெரியும் ஹைதரசன் அணுவெண் ஒன்று. ஆனா முதலாவது சக்தி மட்டத்துல 2 இலத்திரன்கள் இருந்தா தான் உறுதி. அப்ப இவர்லையும் ஒன்றுதான், இவர்லையும் ஒன்றுதான். அப்ப இவங்க 2 பேரும் என்ன செய்வாங்க, தங்களுக்குள்ள இருக்கிற அந்த 2 இலத்திரனையும் என்ன செஞ்சு கொள்வாங்க, பங்கிட்டு கொள்வாங்க. பங்கிட்டு கொண்டீங்கடா இவர்கிட்ட சக்தி மட்டத்தை சூழ 2 இலத்திரன்கள் ஈக்கிற மாதிரி விளங்கும். ஆனா உண்மையா 2 பேரையும் ஒரு இலத்திரன் N2 இதெல்லாம் ஓரின் அணு மூலக்கூறுகளுக்கு எக்ஸாம்பிள். அடுத்தது நாங்க பார்த்தோம் பல்லின் அணு மூலக்கூறுகளுக்கு உதாரணம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க.
ஓகே, அடுத்தது நாங்க பார்த்தோம் பல்லின மூலக்கூறுகளுக்கு உதாரணம். பல்லின மூலக்கூறுகள்னு சொல்றது என்னது? அதாவது பல் இனன்னு சொல்றது 2 வகையான மூலகங்கள். உதாரணமா பாருங்க. இந்த H2O எடுத்துக்கொண்டீங்கன்னா, இதுல ஆக்ஸிஜன்ன்றது ஒரு மூலகம், ஹைட்ரஜன்ன்றது ஒரு மூலகம். 2 வகையான மூலகங்களுக்கு இடையில என்ன செய்ய போகுது? இலத்திரன்கள் பங்கிடப்பட போகுது. அப்ப இதுல ஒரு விஷயம் என்னன்னா, பங்கீட்டு வலு பிணைப்புக்களை எங்களுக்கு வரையறது தான் இதுல முக்கியமான ஒரு விஷயம். இத வரையறதுக்கு எத்தனை மெத்தட் இருக்குது? நான் லாஸ்ட் கிளாஸ்ல என்ன மெத்தட் மட்டும் பார்த்தோம்? பங்கீட்டு வலு பிணைப்புகள் எத்தனை மெத்தட்ல எங்களை காட்டலாம்? 1வது மெத்தட் வந்து குற்றுப்புள்ளி புல்லடி படம். இன்னொரு மெத்தட் இது லூயிஸின் கட்டமைப்பு. சரியா? இன்னைக்கு நாங்க இத ஒவ்வொரு 2யுமே என்ன செய்வோம்? மெதுவா பார்ப்போம். லாஸ்ட் கிளாஸ் ஹோம்வொர்க் செஞ்சவங்க எல்லாரும் எனக்கு அனுப்பினீங்களா? எல்லாரும் ஹோம்வொர்க் காட்டுனீங்களா? நான் நினைக்கிறேன் ஒத்தர் தான் அனுப்பியிருந்த போல. நான் போன கிளாஸ் வரல டீச்சர். வரல. ஓகே. ஓகே. இன்னைக்கு கிளாஸ் முடிய எல்லாரும் அனுப்பணும். சரியா? லாஸ்ட் கிளாஸ்ல வேலையை இந்த கிளாஸ்ல என்ன செய்யணும்? கட்டாயம் அனுப்பணும். ஓகே. அப்ப எங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க, ரசாயன பிணைப்புகள், அதாவது ரசாயன பிணைப்புகள்ல அயன் பிணைப்பு, பங்கீட்டு வலு பிணைப்புன்னு 2 வகையான பிணைப்புகள் இருக்குது. அதுல இந்த பங்கீட்டு வலு பிணைப்பை எங்களுக்கு எப்படி எப்படி குறிக்கலாம்? அதாவது 2 மெத்தட்ல குறிச்சு காட்டலாம். ஒன்று குற்றுப்புள்ளி புல்லடி படம், இன்னொன்று லூயிஸின் கட்டமைப்பு. இப்ப லாஸ்டா போன வருஷம் வந்து குற்றுப்புள்ளி புல்லடி படத்துல கேள்வி வரல. அதாவது கேள்வி தெளிவாவே வந்துச்சு. பின்வரும் சேர்வையை லூயிஸின் கட்டமைப்பில் வரைந்து காட்டுக. அல்லது லூயிஸ் மெத்தட்ல நீங்க என்ன செய்யுங்க, இத வந்து குறிச்சு காட்டுங்க, வரைஞ்சு காட்டுங்க அப்படின்னு அவங்க சொன்ன டிரெக்டா கேள்வி கேட்டாங்க. திரும்பவும் விளங்கப்படுத்துறேன். குற்றுப்புள்ளி புல்லடி படம். அதாவது நீங்க என்ன செய்ய போறீங்கன்னா, இலத்திரன்களை ஒரு குற்றுப்புள்ளி, புள்ளின்றது ஒரு டொட்டனா, புல்லடினா என்ன? கிராஸ் மார்க். அதாவது இலத்திரனை நீங்க ஒரு டொட்டாலையும் ஒரு கிராஸ் மார்க்காலையும் என்ன செய்ய போறீங்க? காட்ட போறீங்க. லாஸ்டா என்ன கேள்வி தந்தேன் சுமையா? என்னென்னத்துக்கு உங்களுக்கு வரைய சொன்னேன்? குற்றுப்புள்ளி புல்லடி படம். லாஸ்ட் கிளாஸ் ஆக்சிஜன் மூலக்கூறு. ஆக்சிஜன் மூலக்கூறு. ஓகே, நாங்க ஒன்னாவது பாப்போமே. இதுல உள்ளதை விளங்கப்படுத்துறேன் பாருங்க. ஒன்னாவது நாங்க ஆக்சிஜன் மூலக்கூறுக்கு வரைவோம். சரியா? ஓகே. எனக்கு சொல்லுங்க, ஆக்சிஜன் இலத்திரன் நிலை அணுவெண் என்ன? ஆக்சிஜன் அணுவெண் வந்து 8. அப்படின்னா அது இலத்திரன் நிலையமைப்பு 2,6 வரப்போகுது. எங்களுக்கு தெரியும், முதலாவது சக்தி மட்டத்துல 2 உறுதியாக காணப்படுது, 2வது சக்தி மட்டத்துல 8 இருந்தா தான் உறுதி. ஆனா இவர்ல 6 தான் நிக்குது. எனவே என்ன நடக்கும்? இப்போ ஆக்சிஜன் இன்னும் ஒரு ஆக்சிஜனோட சேர்வையை உருவாக்கும் போது O2 சொல்லக்கூடிய என்ன செய்யும்? என்ன செய்யும்? ஒரு சேர்வையை உருவாக்கும். சரியா? அதாவது ஒரு ஆக்சிஜன் இன்னும் ஒரு ஆக்சிஜனோட என்ன செய்ய போகுது? பிணைப்பு உருவாக்க போகுது. எனக்கு சொல்லுங்க, இப்ப இந்த குற்றுப்புள்ளி புல்லடி படத்துல நாங்க வந்து எல்லா சக்தி மட்டத்தையும் வரைஞ்சு காட்டுவோமா, இல்லாட்டி இறுதி ஓட்டு சக்தி மட்டத்தை மட்டும் வரைஞ்சு காட்டுவோமா? சொல்லுங்க பாப்போம். எல்லாத்தையும் வரைஞ்சு காட்டுவோமா, இல்லாட்டி இறுதி ஓட்டை மட்டும் வரைஞ்சு காட்டுவோமா? இறுதி ஓட்டை மட்டும் வரைஞ்சு காட்டுவோம். எக்ஸாம்பிள் இங்க பாருங்க. இப்ப இந்த இடத்துல ஒரு ஆக்சிஜன் காணப்படுது, இந்த இடத்துல ஒரு ஆக்சிஜன் காணப்படுது. எங்களுக்கு தெரியும் ஆக்சிஜன் இலத்திரன் நிலையமைப்பு வந்து 2,6. இப்ப 2 பேருக்குமே என்ன செய்ய போகுது? இப்ப இந்த 2வது, இப்ப இது முதலாம் சக்தி மட்டம், இது 2ஆம் சக்தி மட்டம். நாங்க இப்ப இதுல வரைஞ்சு காட்ட போறது வந்து இந்த 2ஆம் சக்தி மட்டத்தை மட்டும் தான். இப்ப 1வது, இப்ப இவருக்கும் 2 இலத்திரன் தேவை. இப்ப 2 பேருக்கும் 2 இலத்திரன்கள் தேவை தானே? அப்ப 2 பேரும் என்ன செய்வாங்கன்னா தங்களுக்குள்ள 2 இலத்திரன்கள் பங்கிட்டு கொள்வாங்க. சரியா? 1வதுனா இவங்கள்ட்ட ஈக்கிற இலத்திரன்களை குறிச்சு காட்டுறேன். சரியா? 1வது நான் இந்த ஆக்சிஜன் இலத்திரனை குறிச்சு காட்டுறேன். இவர்த இலத்திரனை நாங்க டொட்ல வரைவோம். இவர்ல 6 ஈக்கும் தானே? இப்ப இவரை சுத்தி இப்படி 6 இலத்திரன்கள் காணப்படும். சரியா? இப்ப இவர்த இலத்திரனை நான் கிராஸ் மார்க்ல வரைஞ்சு காட்டுறேன். இப்ப இவர்லயும் இவரை சுத்தி இப்படி 6 இலத்திரன்கள் காணப்படும். இப்ப இவங்க 2 பேருக்கு 2 இலத்திரன்கள் தேவை. அப்ப என்ன செய்வாங்க? என்ன செய்வாங்க? அப்ப இவர் என்ன செய்வாரு?
இவருடைய இலத்திரனை இவரோட பங்கிட்டுக் கொள்வாரு. சரியா? எப்படி பங்கிட்டுக் கொள்வாரு? அதாவது இந்த 2 இலத்திரன்களுக்கு தானே இப்ப இவருக்கே உரிய 2 இலத்திரன்கள். அதே போல இங்க கேட்கிற இந்த 2 இலத்திரன்கள் இவருக்கே உரிய 2 இலத்திரன்கள். அப்படித்தானே? அப்ப இவங்க 2 பேரும் என்ன செய்வாங்கடா, இந்த 2 இலத்திரன்களையும் தங்களுக்குள்ள பங்கிட்டுக் கொள்வாங்க. பாருங்க, நான் உங்களுக்கு வரைஞ்சு காட்டுறேன். எப்படி பங்கிட்டுக் கொள்வாங்கடா? இவரு ஒரு 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 டொட்டை கொடுப்பாரு. இன்னைக்கு ஒரு டொட்டுன்றது ஒரு குற்று புள்ளின்னு சொல்றது ஒரு இலத்திரன். சரியா? அதே போல இவர் ஒரு இலத்திரனை கொடுப்பாரு. அதே போல இவர் இன்னொரு குற்று புள்ளியை கொடுப்பாரு. அப்ப இவர் என்ன செய்வாரு, இன்னும் ஒரு இலத்திரனை கொடுப்பாரு. இப்ப பாருங்க, இவரை சுத்தி எத்தனை டோட்டலா இப்ப எத்தனை இலத்திரங்கள் இருக்குது? கவுண்ட் பண்ணுங்க பாப்போம். 1 2 3 4 5 6 7 8. அப்ப ஒவ்வொரு ஆக்சிஜனை சுத்தியும் 8 இருக்குது. விளங்குதா? விளங்கிச்சா? விளங்கிச்சா? ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள் எடுப்போம். மரம் என்ன கேள்வி தந்தேன்? இன்னொரு உதாரணம் சொல்லுங்க பாப்போம். நீர். ஓகே. H2O வரைஞ்சு காட்டுமே. ஹைட்ரஜன் அணுவை எங்களுக்கு தெரியும் 1. ஆக்சிஜனுக்கு தெரியும், இப்பதான் பார்த்தோம், எத்தனை? 8. இப்ப இவருக்கு தெரியும் இவருடைய இலத்திரன் நிலையப்பு 1, இவருடைய இலத்திரன் நிலையப்பு 2,6. இப்ப இந்த நீர் மூலக்கூறு எடுத்தீங்கடா, நீர் மூலக்கூறுன்றது என்னது? H2O. இப்ப எங்களுக்கு தெரியும் ஆக்சிஜன் இறுதியோட்ட சக்தி மட்டம் பூரணம் அடையணும்டா இவருக்கு 2 இலத்திரன் தேவை. எனவே அந்த 2 இலத்திரன்களை கொடுக்க போறது 2 ஹைட்ரஜன் கொடுக்கும். சரியா? அப்ப என்ன நடக்கும்டா, ஒரு ஆக்சிஜன் இங்க வைக்கும், ஒரு ஹைட்ரஜன் இங்க வைக்க போகுது. சரியா? இப்ப ஆல்ரெடி இந்த ஹைட்ரஜன் கிட்ட இருக்கிற ஒரு இலத்திரனை நான் இந்த குற்றுப்புள்ளியால வரைஞ்சு காட்டுறேன். அதே போல இந்த ஹைட்ரஜன் கிட்ட இருக்கிற ஒரு இலத்திரனை நான் குற்றுப்புள்ளியால வரைஞ்சு காட்டுறேன். இப்ப இந்த ஆக்சிஜன் கிட்ட இருக்கிற இலத்திரனை பாத்தீங்கன்னா இப்ப 2,6 தானே. ஆல்ரெடி இவர்கிட்ட இவரது நாங்க புள்ளடியால வரைவோம். சரியா? ஏன்னா இப்ப ஆக்சிஜன் இருக்கிற இலத்திரனை நாங்க புள்ளடியால காட்டுவோம். இங்க பாருங்க, ஆல்ரெடி இவர்கிட்ட இந்த மாதிரி இலத்திரன் நிற்கும். இப்ப அடுத்த 2 இலத்திரன்களை இவர் ஹைட்ரஜனோட பங்கிட்டுக் கொள்வாரு. இப்ப இவரு கொடுத்தாதான் இவருக்கு கிடைக்கும். விளங்குதா? அவ இந்த மாதிரி தான் இந்த H2O மூலக்கூறு காணப்படும். விளங்குதா? ஏதாவது டவுட்டினா கேட்கலாம். விளங்கிச்சா? ஓகே, சரியா? இதுக்குதான் சொல்றேன். இப்ப யாருக்காவது டவுட் இருந்தா கிளாஸ் முடிய வாட்ஸ்அப்ல மெசேஜ் போடுங்க, நான் உங்களுக்கு இன்னொருக்கா எக்ஸ்பிளைன் பண்றேன். சரியா? அடுத்த மெத்தட் வந்து லூயிஸின் கட்டமைப்பு. இப்ப இதுல என்ன செய்ய போறோம்டா, இதுல முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, அதாவது வலுவளவு ஓட்டில் உள்ள இலத்திரன்களை புள்ளி மூலம் குறித்து பங்கீட்டு வலு பிணைப்பை வகை குறித்தல் லூயிஸின் புள்ளி கட்டமைப்பு என அழைக்கப்படும். அதாவது என்னண்டா, இதுல என்ன செய்ய போறோம்னா, இதுல வந்து நாங்க பிணைப்பை வந்து ஒரு கோடால, அதாவது குறிப்பிட போறோம். நான் எக்ஸாம்பிள் விளங்கப்படுத்துறேன் பாருங்க. ஓகே, நாங்க இதுல வைக்கிற எக்ஸாம்பிள், இவங்க தந்திக்கிற எக்ஸாம்பிள்ல இருந்தே போமே. 1வது தந்திக்கிறாங்க அமோனியா NH3. சரியா? அமோனியான்றது NH3. எனக்கு சொல்லுங்க, நைதரசன் அணுவெண் என்ன? நைதரசன் அணுவெண் என்ன? நைதரசன் எத்தனாவது மூலகம் ஆவர்த்தன அட்டவணையில? 7. அணுவெண் 7. அணுவெண் 7. 7ண்டா எப்படி வரும்? அதுல இலத்திரன் நிலை அமைப்பு 2,5. அப்படித்தானே? இப்ப எனக்கு சொல்லுங்க, இப்ப இவத்த இறுதியோட்ட சக்தி மட்டம் பூரணமா இருக்குதா? இல்ல. இல்ல. 5 தான் நீக்குது. இப்ப எத்தனை இருந்தா பூரணம்? 8. 8 இருந்தா பூரணம். இப்ப இவருக்கு பின்ன எத்தனை இலத்திரன்கள் தேவை? 3. இலத்திரன்கள் தேவை. அப்ப இந்த 3 இலத்திரன்களை கொடுக்கறதுக்கு இவர் என்ன ஐடியா பண்றாருண்டா, எங்களுக்கு 3 இலத்திரன் தேவை. நாங்க என்ன செய்வோம்? ஹைதரசனோட பிணைப்பு ஏற்படுத்துவோம். 3 ஹைதரசனோட சேர்ந்து பிணைப்பு ஏற்படுத்தினா எனக்கு 3 இலத்திரன்கள் பூர்த்தியாக்கப்படும்னு நினைச்சு நைதரசன் என்ன செய்யறாருண்டா, 3 இலத்திரன்களோட இந்த 3 ஹைதரசன்களோட போயிட்டு பிணைப்பை ஏற்படுத்துறாரு. சரியா? அவ பாருங்க என்ன செய்யறாங்கடா, இப்ப நைதரசன், இதுதான் நைதரசன். அப்ப நைதரசன் கிட்ட இப்ப நாங்க இப்ப 3 ஹைதரசனோட தானே பிணைப்பு ஏற்படுத்துறாரு. அப்ப இங்க ஒரு ஹைதரசன்,
அப்ப இந்த இடத்துல இருக்கிற ஒரு ஹைதரசன், இந்த இடத்துல இன்னொரு ஹைதரசன். சரியா? இப்ப இதுல நீங்க இங்கே பிணைப்புல இருக்கிற எல்லா இலத்திரன்களையும் நீங்க புள்ளியால வரைஞ்சு டொட்டுனால காட்டினீங்கன்னா சரி. இதுல புள்ளடி போட தேவையில்ல. சரியா? இப்ப நீங்க என்ன செய்ய போறீங்கன்னா, இப்ப இப்ப இவர் பிணைப்புல ஈடுபடுறதுக்கு என்ன செய்வாரு? இவர்கிட்ட ஒரு இலத்திரனை ஹைதரசனுக்கு கொடுப்பாரு. ஹைதரசன் கிட்ட ஒரு இலத்திரன் நிக்கும். அதே போல இவருக்கும் என்ன செய்ய போகுது? ஒரு ஹைதரசன் ஒரு இலத்திரன். அதே போல இந்த ஹைதரசன் கிட்டையும் ஒரு இலத்திரன், இந்த ஹைதரசன் ஒரு இலத்திரன். இப்ப பாருங்க, கொஞ்சம் இருங்க, நாங்க ஒழுங்கா வரையணும். ஓகே, இது நைதரசன்டையே இலத்திரன். சரியா? இது ஹைதரசன் இலத்திரன். இது நைதரசன் இலத்திரன், இது ஹைதரசன் இருக்கிற இலத்திரன். சரியா? இது நைதரசன் இலத்திரன், இது ஹைதரசன் இலத்திரன். இப்ப இவர் என்ன செய்யறாருன்னா, இவர்த இந்த 5 இலத்திரன்களுக்கு தானே இப்ப நாங்க இதுல கடைசி சக்தி மட்டத்தை தான் நாங்க வரைஞ்சு காட்டுறோம். இந்த 5 இலத்திரன்கள்ல 3 இலத்திரனை ஹைதரசனோட பங்கிட்டு கொண்டாரு. அப்ப மீதி எத்தனை இலத்திரன் இது? 2. இன்னும் 2 இது. அந்த 2 என்ன செய்வாருண்டா இவரு அவருடைய பக்கத்துல இப்படி வச்சு கொள்வாரு. சரியா? அந்த 2 இப்படி இருக்குது. இப்ப சொல்லுங்க, இவர் நைதரசனை சுத்தி சக்தி மட்டம் பூர்த்தி ஆயிருச்சா? டோட்டலா எத்தனை இருக்குது? 2 4 பூர்த்தி ஆயிருச்சு. இப்ப நீங்க இந்த லூயிஸ்ட கட்டமைப்புல இப்ப நீங்க நார்மலா உண்ணாது இந்த புள்ளி கட்டமைப்புல இவங்கள வரைஞ்சிடணும். இப்ப இந்த லூயிஸ்ட கட்டமைப்புல என்ன ஸ்பெஷல்ண்டா, நீங்க இப்ப பிணைப்புல ஈடுபட்டிருக்கிற இலத்திரனிக்கு தானே யாரோட போயிட்டு பங்கிட்டு கொண்டீங்களோ அத தனி ஒரு கோடால காட்டணும். இந்த மாதிரி டொட்ல காட்டாம தனி ஒரு கோடால காட்டணும். அப்ப என்ன செய்வீங்க? தனி ஒரு கோடால காட்டணும் என்ன செய்வீங்க? இந்த ஹைதரசனுக்கு இடையில இருக்கிற இந்த பொண்ட அந்த இலத்திரன்களை இல்லாம ஆக்கிட்டு அதுக்கு பதிலா என்ன செய்வீங்க? ஓ, இந்த மாதிரி விளையிச்சா? இதான் லூயிஸ்ட கட்டமைப்பு. விளையிச்சா? விளங்கப்படுத்துவீங்களா? ஓகே, இப்ப இன்னொரு உதாரணத்தை வச்சு விளங்கப்படுத்துறேன். சரியா? இப்ப அடுத்தது நாங்க பார்ப்போம் CH4. எனக்கு சொல்லுங்க, கார்பன் அணுவெண் என்ன? 6. இலத்திரன் என்ன? 2 4. 2 4. எனக்கு சொல்லுங்க, இவரது இறுதியோட்ட சக்தி மட்டம் பூர்த்தி ஆகிதா? இல்ல. இல்ல. இவருக்கு இன்னும் எத்தனை இலத்திரன்கள் தேவை பூர்த்தி ஆகணும்டா? 4. 4 இலத்திரன் தேவை. அப்ப இந்த கார்பன் என்ன செய்யறாருன்னா, இப்ப இந்த 4 இலத்திரனை யார்கிட்ட இருந்து வாங்க போறாருன்னா ஹைதரசன் கிட்ட இருந்து வாங்க போறாரு. அப்ப இவர் என்ன செய்யறாரு? சுத்தி வர ஆட்களை நிப்பாட்டுறாரு. சரியா? இப்ப 4 ஹைதரசன் தானே தேவை எங்களுக்கு. அப்ப 4 பேரும் சுத்தி வர வாங்க, சுத்தி வர நில்லுங்க. அப்ப இப்படி 4 பேரே நிக்க சொல்றாரு. சரியா? அதுக்கப்புறம் அவர் என்ன செய்யறாருன்னா, இப்ப இப்ப நாங்க ஒரு பிணைப்பை ஏற்படுத்தணும்டா தனக்கிட்ட இருக்கிறத கொடுத்தா தானே அவங்களும் தருவாங்க. அப்ப இந்த கார்பன் என்ன செய்யறாருன்னா, அவர்கிட்ட இருக்கிற இந்த 4 இலத்திரன் என்ன செய்யறாரு? குடுக்குறாரு ஃபர்ஸ்ட்ல. சரியா? நான் ஃபர்ஸ்ட்ல இவர்கிட்ட இருக்கிற 4 இலத்திரனை காட்டுறேன். இது கார்பன் இருக்கிற இந்த 4 இலத்திரன். சரியா? இப்ப என்ன செய்ய போறாருன்னா, இப்ப இப்ப இவருக்கு கொடுத்தோன்னே ஹைதரசனும் என்ன செய்வாரு? அட அவரே தர, நாங்களும் என்ன செய்வோம்? ஷேர் பண்ணி கொள்வோம். இப்ப ஹைதரசனுக்கு தேவை தானே ஒரு இலத்திரன். இவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இலத்திரன் தேவை. எனவே கார்பன் கிட்ட இருந்து இவங்களும் என்ன செஞ்சுவாங்க? இலத்திரன்களை இப்படி பங்கிட்டு கொள்வாங்க. இப்ப சரியா? சக்தி மட்டம் பூர்த்தி ஆயிருச்சா? இப்ப நீங்க என்ன செய்யணும்னா, இந்த லூயிஸ்ட கட்டமைப்புல இந்த 2 இலத்திரன்கள், அதாவது பிணைப்புல ஈடுபட்டிருக்கிற இலத்திரன்கள், இப்ப இதெல்லாம் ஒரு பிணைப்பு தானே. இந்த பிணைப்புல ஈடுபட்டிருக்கிற இந்த இலத்திரன்களை இந்த புள்ளியால காட்டிக்கிறது அப்படியே என்ன செய்யணும்னா நீங்க இல்லாமல் ஆக்கிட்டு அதுக்கு பதிலா நீங்க என்ன செய்யணும்? கோடால காட்டணும். 2 இலத்திரன்களுக்கு ஒரு கோடு, 2 இலத்திரன்களுக்கு ஒரு கோடு. சரியா? அப்ப 2 இலத்திரன்களுக்கு ஒரு கோடு காட்டுனீங்கன்னா எப்படி வரும்? இங்க ஒரு கோடு, இங்க ஒரு கோடு, இங்க ஒரு கோடு, இங்க ஒரு கோடு. விளைச்சா? டீச்சர். ஓகே, இன்னும் உதாரணம் பார்ப்போம். சரியா? நான் இன்னும் சொல்லி தர்றேன். வேற என்ன உதாரணம் இது? ஓகே, குளோரினை பார்ப்போம். சரியா? குளோரின் பார்ப்போமே. ஓகே, நான் இதுலயே வச்சு விளங்கப்படுத்துறேன். விளங்கலாட்டி கேளுங்க. குளோரின் அணுவெண் என்ன? 15.
17 2 8 7 2 8 7 உங்களோட புக்ல நீங்க வேணா நீங்களும் இப்படி எழுதிக்கோங்க. அப்ப உங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும். 2 8 7 இப்ப எனக்கு தெரியும் இவரது இறுதியோடு பூரணம் இல்ல. ஒரு இலத்திரன் தேவை. அப்ப என்ன செய்யும் பாருங்க, இந்த இடத்துல 2 குளோரின் சேர்ந்து பிணைப்பை ஏற்படுத்துது. சரியா? 2 குளோரின் சேர்ந்து பிணைப்பை ஏற்படுத்துது. நான் ஜூம் பண்ணுவோம், இதை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஜூம் பண்ணுவோம். ரெண்டு 8 7 சரியா? இப்ப இந்த 2 குளோரினும் சேர்ந்து பிணைப்பு ஏற்படுத்துது. பாருங்க, இப்ப ஒரு குளோரினை சுத்தி எத்தனை இலத்திரன் இருக்குது பாருங்க. ஒன்னாவது இந்த குளோரினை சுத்தி பாருங்க, இவரது இலத்திரனை புள்ளியால காட்டிக்கிறாங்க, இவரது இலத்திரனை புள்ளடியால காட்டிக்கிறாங்க. பாருங்க, இவரை சுத்தி 7 இலத்திரன்கள் இருக்குதா? 2 4 6 7 7 இருக்குதா? அதே போல இவரை சுத்தியும் 7 இலத்திரன்கள் இருக்குது. 2 4 6 7. அப்ப இப்ப என்ன செய்யறாங்கன்னா, இப்ப இவங்களோட 2 பேருக்கும் ஒரு இலத்திரன் தேவை தானே. அந்த 2 இலத்திரனை இவங்க நடுவுல வச்சு கொள்றாங்க. 2 பேருக்கு இடையில என்ன செஞ்சுக்கிறாங்க, பங்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப இதுதான் புள்ளி புள்ளடி படம். இப்ப நாங்க லூயிஸ்ட கட்டமைப்புல லூயிஸ்ட புள்ளி கட்டமைப்புல காட்டும் போது எனக்கு சொல்லுங்க, இப்ப நீங்க என்ன செய்யணும், பிணைப்புல ஈடுபட்டிருக்கிற இலத்திரனை எதால காட்டணும், ஒரு கோடால காட்டணும். ஏன்னா அதாவது நாங்க எந்த இலத்திரனை ஷேர் பண்ணிக்கிறோமோ அதுதான் நீங்க என்ன செய்யணும், கோடால காட்டணும். பாருங்க, இவங்க 2 பேருக்கு நடுவுல இந்த இலத்திரன் மட்டும் தானே ஷேர் ஆகிக்குது. இந்த ஒரு இலத்திரன் தானே ஷேர் ஆகிக்குது 2 பேர்ல. அந்த ஒன்றை தான் நீங்க என்ன செய்யணும், இப்படி கோடால காட்டணும். விளங்கிச்சா? டீச்சர். ஓகே. அதே மாதிரி ஹைட்ரஜன் பாருங்க, ஹைட்ரஜன் அணுவெண் 1, அதாவது ஒரு இலத்திரன் தான் நீக்குது. இப்ப என்ன செய்யறாங்க, 2 பேரும் அவங்களுக்கு இருக்கிற அந்த ஒரு இலத்திரனை பங்கிட்டிக்கிறாங்க. நான் உங்களுக்கு சொல்லி தந்தேன் என்ன, லூயிஸ்ட கட்டமைப்புல அது பங்கிடப்பட்டுள்ள, அதாவது பிணைப்பில் ஈடுபடும் இலத்திரன். அப்படித்தான் சொல்லுவாங்க. யாரு பிணைப்பை ஏற்படுத்துறதுக்காக ஈடுபடுறாங்களோ அவங்க சொல்ற பிணைப்பில் ஈடுபடும் இலத்திரண்டு. அந்த பிணைப்புல ஈடுபடும் இலத்திரன் நீங்க என்னத்தால காட்டணும், ஒரு கோடால காட்டணும். விளைச்சா? விளைச்சா? ஓகே. அதே மாதிரி நீர்ட விளங்கப்படுத்தினது தானே. நீரை இன்னொருக்கா பாப்போமே. பாருங்க, ஓகே, நீர்வானம். நான் நீரை இல்ல, நீரை விளங்கப்படுத்துறேன். இங்க பாருங்க, ஆக்சிஜன் 2,6 6ண்டா அவருக்கு இன்னும் 2 இலத்திரன் தேவை. அந்த 2 இலத்திரனை வழங்குறதுக்காக என்ன செய்யறாரு, 2 ஹைட்ரஜனோட பிணைப்புல ஈடுபடுறாரு. பாருங்க, இந்த ஆக்சிஜன் இலத்திரன்கள் புள்ளடி கிராஸ் மார்க்கால காட்டிக்கிறாங்க, ஹைட்ரஜன் இலத்திரனை இந்த டொட்டால காட்டிக்கிறாங்க. பாருங்க, இப்ப பிணைப்புல ஈடுபட்ட இலத்திரன்கள் யாரு, இவங்க 2 பேரும் மட்டும் தானே பிணைப்புல ஈடுபடுறாங்க. அப்ப அவங்க நாங்க என்ன செய்யணும், கிராஸ் மார்க்கால காட்டணும், இந்த டேஷால காட்டணும். விளங்கிச்சா? ஓகே. NH3 CH4 அதெல்லாம் ஓகே. இந்த பாருங்க, ஆக்சிஜன்ல இன்னொரு விஷயம் என்னன்னா, ஆக்சிஜன்ல நீங்க நோட் பண்ணிக்கொள்ள வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னா, இதுல இப்ப 2 பேர் அதாவது இப்ப ஆக்சிஜன் 2,6 தானே, 2,6. இப்ப 6ல இப்ப ஆக்சிஜன் 2க்கு இடையில இலத்திரன்கள் பங்கிடப்படும் போது இவரு 2 இவருக்கு கொடுப்பாரு, இவர் 2 இவர் வாங்குவாரு. எனவே டோட்டலா இவங்க 2 பேருக்கு இப்ப நான் சொன்னேன், ஒரு ஜோடிக்கு, அதாவது ஒரு ஜோடிக்கு ஒரு கோடு போடணும். இந்த இடத்துல 2 ஜோடி நடுவுல இவங்க ஷேர் ஆகுது. எனவே என்ன செய்யணும், 2 கோடு போடணும். விளங்கிட்டா? நைட்ரஜன்ல என்ன நடக்கும்னா, இவ 3 சோடி இலத்திரன்கள் வரும். எனவே இவருக்கு சொல்ற 3 கோடு போடணும். இதுக்கு சொல்ற இரட்டை பிணைப்பு, இதுக்கு சொல்ற மும்மை பிணைப்பு உண்டு. அடுத்தது கார்பன் ஈராக்சைடு. நான் கார்பன் ஈராக்சைடு உங்களுக்கு இன்னொரு ஸ்டார்ட்ல இருந்து விளங்கப்படுத்துறேன். கார்பன் எங்களுக்கு தெரியும் 2,4, ஆக்சிஜன் தெரியும் 2,6. எனக்கு சொல்லுங்க, இப்ப கார்பனுக்கு எத்தனை இலத்திரன் தேவை? 4 இலத்திரன் தேவை, வெளியில இருந்து வரணும். ஆக்சிஜனுக்கு 2 அப்படித்தானே. அப்ப கார்பனுக்கு 4 இலத்திரன் தேவைண்டா ஒரு ஆக்சிஜன் கிட்ட இருந்து 2 இலத்திரன் வரும், அடுத்த ஆக்சிஜன் கிட்ட இருந்து என்ன செய்யும், இன்னும் 2 இலத்திரன் வரும். விளங்குதா? அப்ப இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப கார்பனுக்கு இப்ப ஆக்சிஜன், கார்பனுக்கு இலத்திரனை டொனேட் பண்ண போறது ஆக்சிஜன் தானே. அப்ப நாங்க ஃபர்ஸ்ட்ல வரைவோம். சரியா? சரியா, நான் இதை இன்னைக்கு வரைஞ்சு காட்டுறேன் பாருங்க. ஓகே, இது கார்பனுக்கு இப்ப ஆக்சிஜன்
கொடுக்க போறது இலத்திரனை கொடுக்க போறது இந்த ஆக்சிஜன் 2 பேர். சரியா? ஃபர்ஸ்ட்ல இவங்கட நாங்க புள்ளி புள்ளடி கட்டமைப்பு வரைவோம். கார்பனை சுத்தி இப்ப எத்தனை இலத்திரன்கள் ஈக்க போகுது? 4 இலத்திரன்கள். கார்பன் இலத்திரனை நான் புள்ளடியால காட்டுறேன். சரியா? புள்ளடி. இது ஒரு இலத்திரன், இது ஒரு இலத்திரன். அதே மாதிரி இது ஒரு இலத்திரன், இது ஒரு இலத்திரன். இப்படிதான் நீக்க போகுது. ஆக்சிஜனத்தை நான் டொட்டால காட்டுறேன். சரியா? புள்ளியால காட்டுறேன். ஆக்சிஜனை சுத்தி எத்தனை இலத்திரன் நீக்க போகுது? 6 2 4. அடுத்த அந்த 6வது தான் என்ன செய்ய போகுது? இவங்களோட ஷேர் ஆக போகுது. விளங்குதா? நடுவுல ஷேர் பண்ண போறாங்க. அதே போல இந்த ஆக்சிஜன் சுத்தியும் 6 ஈக்கும். ஆனா இந்த நடுவுல இவரோட என்ன செய்ய போகுது? 2 பேர் ஷேர் ஆகி கொண்டு இருப்பாங்க. சரியா? இப்ப பிணைப்புல ஈடுபடக்கூடிய இலத்திரன்கள் யாருண்டா? இவங்க 4 பேரும் பிணைப்புல ஈடுபடுறாங்க. அதே மாதிரி இவங்க 4 பேரும் பிணைப்புல ஈடுபடுறாங்க. அப்ப லூயிஸ்ட கட்டமைப்புல நீங்க எப்படி காட்டணும் இவங்கள? 2க்கும் நீங்க என்ன செய்யணும்? தனித்தனி கோடுகள் காட்டினீங்கன்னா இங்க பாருங்க, கார்பன், ஆக்சிஜன். அப்ப இங்கனைக்கு ஒரு கோடு, இங்கனைக்கு ஒரு கோடு. அதே மாதிரி இங்கனைக்கு ஒரு கோடு, இங்கனைக்கு ஒரு கோடு. அடுத்தது இவன் இந்த ஆக்சிஜன் இலத்திரனை காட்டணும். சரியா? பிணைப்புல ஈடுபடாத சைட்ல இருக்கிற அந்த 2 இலத்திரனை காட்டணும். விளைச்சா? ஓகே, பார்த்து கேள்வி செய்வோம். சரியா? உங்களுக்கு விளங்கும் இது எப்படி கேள்வி கேட்கிறாங்கன்னு. இது விளைச்சா? இது வரைக்கும் விளைச்சா? நீங்க என்ன செய்யணும்டா எல்லாரும் இந்த கொஞ்சத்தை நல்லா, அதாவது இது கொஞ்சத்தை நல்லா விளங்கி எடுக்கணும். சரியா? உங்களோட பாஸ் பேப்பர்ல இந்த கொஞ்சத்துல இது மட்டும் தான் கேள்விகள் ரிப்பீட் ஆகி இருக்குது. பாஸ் பேப்பர் எடுத்து பாத்தீங்கன்னா இது கொஞ்சத்துல மட்டுமே தான் திரும்ப 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 இதுக்குள்ள இது மட்டுமே தான் எங்களுக்கு லூயிஸ்ட கட்டமைப்பு தாங்க, ஆக்சிஜன் லூயிஸ்ட கட்டமைப்பு தாங்க, NH3 எடுத்தாங்கன்னு திரும்ப திரும்ப கேள்வி வந்தது. புதுசா வெளியில இருந்து ஒன்று கூட கேட்டில்ல. சரியா? நான் பாஸ் பேப்பர் செய்யற டைம் காட்டுறேன். அப்ப இது கிளியரா எல்லாருக்கும்? ஓகே தானே? ஓகே, சரியா? வெயிட் பண்ணுங்க. இப்ப பாத்தீங்கன்னா இதுல நீங்க எல்லாத்தையும் நோட் பண்ணீங்கன்னா இவங்க ஒவ்வொருத்தர சுத்தியும் எத்தனை இலத்திரன்கள் காணப்படுது? இந்த சொல்லுங்க பாப்போம். இந்த குளோரினை சுத்தி 8 இது, இந்த ஹைட்ரஜனுக்கு 2. ஓகே, இவருக்கு இந்த ஆக்சிஜனை சுத்தி 8, நைட்ரஜனை சுத்தி 8, கார்பனை சுத்தி 8, இந்த ஆக்சிஜனை சுத்தி 8, இந்த நைட்ரஜனை சுத்தி 8, இந்த கார்பனை சுத்தி 8. விளைச்சா? அதாவது இந்த ஹைட்ரஜன் தவிர மற்ற எல்லாருக்கும் ஒவ்வொரு மூலகத்தை சுத்தியும் எத்தனை இலத்திரன்கள் காணப்படுது? 8 காணப்படுது. இது ஏன் இவங்களுக்கு 8 காணப்படுது? இவருக்கு 8, இவருக்கு 8. இதுக்கு என்ன சொல்ற? நான் உங்களுக்கு சொல்லி தந்திக்கிறேன். அதாவது விழுமிய வாயுக்கள் அவங்களுக்கு அதாவது இதுக்கு சொல்ற அட்டக விதின்னு. சரியா? இது கொஞ்சம் புதுசாயும் கேக்குறதுக்கு திரும்ப திரும்ப சொல்றதே பாடமாயிடும். சரியா? இதுக்கு சொல்ற அட்டக விதின்னு, அதாவது இறுதி ஓட்டு இலத்திரன்கள் 8ஆல பூரணமடைஞ்சிக்கும். இதுக்கு சொல்ற அட்டகம் பூரணமடைந்த சேர்வைகள். அட்டகம்னு சொல்றது அட்டகம்ன்றது 8. சரியா? அதாவது அவங்களோட சக்தி மட்டத்தை சுத்தி 8 இலத்திரன்கள் காணப்படும். சரியா? பொதுவாக ஹைட்ரஜனை தவிர மத்த எல்லாருக்கும் 8 காணப்படும். ஆனா இந்த அட்டக விதி இதுக்கு ஒரு அட்டக விதின்னு தான் சொல்லுவாங்க பேர். அதாவது கட்டாயம் 8 இலத்திரன்கள் ஈக்கணும் இவங்களுக்கு. ஆனா சில மூலகங்கள் இருக்குது, அவங்களுக்கு அட்டக விதி பூரணம் அடையாது. அதாவது அட்டக விதி அவங்களுக்கு எங்களுக்கு யூஸ் பண்ணலாம். அதுக்கு மெயினான எக்ஸாம்பிள் தான் எலுமினியம் குளோரைட். அடுத்தது இதுக்கு சொல்ற பொட்டாசியம் குளோரைட். சரியா? எலுமினியம் குளோரைட்ல நான் விளங்கப்படுத்துறேன், வெயிட் பண்ணுங்க. சரியா? இது 1வது எலுமினியம் குளோரைட்ல எலிமினேஷன் சுத்தி 3 குளோரின் நீக்கும். அடுத்தது பொட்டாசியம் குளோரைட்ல பொட்டாசியம், அதாவது PCl5 சொல்லுவாங்க. அதாவது ஒரு பொட்டாசியத்தை சுத்தி 5 குளோரின்கள் காணப்படும்.
சரியா? இவங்க 2 பேருக்கும் எங்களுக்கு இவங்கள சுத்தி 8 இலத்திரன்கள் காணப்படாது. நான் விளங்கப்படுத்துறேன். அப்ப உங்களுக்கு விளங்கும் ஏன் காணப்படாது. நீங்க பாருங்க. எனக்கு சொல்லுங்க. எலிமினியத்தோட அணுவெண் என்ன? 13. 13. அப்படின்னா அவருடைய இலத்திரன் நிலையம் எப்படி வரும்? 8,3. எனக்கு சொல்லுங்க. 3வது சக்தி மட்டம் இவருடைய எலிமினியத்துல பூர்த்தி ஆகிக்குதா? இல்ல. என்ன நடக்கணும்? பூர்த்தியா 5 வாங்குறது நல்லமா? 3 இழக்கிறது நல்லமா? 3 3 இழக்கிறது நல்ல. அப்ப இப்ப இந்த 3 இழக்கிறதுக்கு இந்த 3 இலத்திரன்கள் தேவையில்ல ஒத்தரிக்கணும். சரியா? அப்ப எலிமினியம் என்ன செய்யும்டா? 3 குளோரினோட பிணைப்பை எடுத்தெடுத்தோம். எங்களுக்கு தெரியும் குளோரின் அணுவெண் வந்து 17, அதாவது 2,8,7 வரும். அப்படித்தானே? இப்போ ஒரு குளோரினுக்கு ஒரு இலத்திரன் தேவை. அவன் 3 குளோரினோட பிணைப்பை ஏற்படுத்தினோம்னா 3 இலத்திரனை என்ன செஞ்சு கொள்ளலாம்? பங்கிட்டு கொள்ளலாம்னு சொல்லி எலிமினியம் இந்த குளோரினோட பிணைப்பை ஏற்படுத்தும். சரியா? எப்படி பிணைப்பு ஏற்படுத்தும்டா? இதை பாருங்க, வரைஞ்சு காட்டுறேன். இப்ப நாங்க இந்த லூயிஸ்ட கட்டமைப்பாய்க்கட்டும் அல்லது புள்ளி புள்ளடி கட்டமைப்பாய்க்கட்டும், நாங்க எந்த ஓட்டம் மட்டும் வரைஞ்சு காட்டுவோம் எங்களோட எக்ஸாம்ல? இறுதி ஓட்டம் மட்டும் தான் என்ன செய்வோம்? வரைஞ்சு காட்டுவோம். அப்படித்தானே? இந்த எல்லா ஓட்டங்களையும் வரைஞ்சு காட்டுவோமா? இல்லதானே? இல்ல. இறுதி ஓட்டம் மட்டும் தான் நீங்க என்ன செய்யணும்? வரைஞ்சு காட்டணும். சரியா? எலுமினியம் இந்த இடத்துல நான் 3 குளோரினை காட்டுறேன். இந்த இடத்துல ஒரு குளோரின். சரியா? பாருங்க. ஒன்னாவது குளோரின் இலத்திரன்களை காட்டுறேன். சரியா? ஒன்னாவது நாங்க குளோரின் இலத்திரனை பார்ப்போம். குளோரினுக்கு எத்தனை இலத்திரன் நீக்குது? 7. ஒவ்வொரு குளோரினை சுத்தியும் 7 இலத்திரன் நீக்கணும். 2, 4, 6. அது 7வது இலத்திரன் எங்க ஈக்கும்? 7வது இலத்திரன் எங்க ஈக்கும்? எலுமினியத்தோட பிணைப்புல ஈக்கும். சரியா? இங்க பாருங்க. இது 1, 2, 4, 6, 7வது இங்க ஈக்கும். அதே மாதிரி இவருக்கும் 2, 4, 6, 7வது இங்க பிணைப்புல ஈக்கும். இப்ப நான் எலிமினியத்துல இலத்திரனை காட்டுறேன். சரியா? எலிமினியத்துல 3 தானே? இங்க பாருங்க. இங்கனைக்கு ஒரு கிராஸ், இங்கனைக்கு ஒரு கிராஸ், இங்கனைக்கு ஒரு கிராஸ். சரிதானே? இப்ப பாத்தீங்கன்னா இதுல நான் சொல்லி தந்தேன், லூயிஸ் கட்டமைப்புல என்ன செய்யணும்? பிணைப்புல ஈடுபட்டிருக்கிற இலத்திரனை எதால காட்டுவீங்க? கோடால காட்டுவீங்க. சரியா? அப்ப இவரெல்லாம் இல்லாமக்கிட்டு இவருக்கு பதிலா என்ன செய்யணும்? ஒரு கோடு போடணும். சரியா? அப்ப இங்க ஒரு கோடு, இங்க ஒரு கோடு, இங்க ஒரு கோடு. எனக்கு சொல்லுங்க, இந்த எலிமினேட்டர் சுத்தி இப்ப இன்னைக்கு எத்தனை இலத்திரன்கள் இருக்குது? 6. அப்ப இவருக்கு அட்டக விதி பூர்த்தி ஆகுதா? இல்ல. அப்ப ஞாபகம் வச்சுக்கோங்க, எலிமினியத்துக்கு இந்த அட்டக விதி அப்ளை பண்ண இயலாது. சரியா? அதே மாதிரி பொட்டாசியம் குளோரைட், அதுக்கும் எங்களுக்கு அட்டக விதியை என்ன செய்யலாது? அப்ளை பண்ண இயலாது. திரும்ப விளங்கப்படுத்துறேன் பாருங்க. அதே கதை தான் உங்களுக்கே இப்ப விளங்கப்படுத்தலும். இங்க பாருங்க, பொட்டாசியத்துல சாரி இந்த பொஸ்பரஸ் அணுவெண் எத்தனை? 15. இலத்திரன் நிலையம் இப்ப எப்படி வரும்? 2,8,5. இப்ப எனக்கு சொல்லுங்க, இந்த பொஸ்பரஸ் என்ன செய்யும்? இதோட இறுதி சக்தி மட்டத்தை பூர்ணப்படுத்த இன்னும் 3 இலத்திரனை வாங்கலாம் அல்லது 5 இலத்திரனை இழக்கலாம். எது நல்ல? 3 இலத்திரனை வாங்குறது தான் நல்ல. ஆனா இந்த பொஸ்பரஸ் என்ன செய்யும்னா இலக்கத்தான் விருப்பப்படும். சரியா? நீங்க படிப்பீங்க, பொஸ்பரஸுக்கு 2 வலுவளவு இருக்குது. வலுவளவுன்னு சொன்னா என்ன? ஒரு மூலகம் ஏற்கும் அல்லது இலக்கும் இலத்திரன்கள் எண்ணிக்கை தான் என்னது? வலுவளவு. இப்ப இந்த பொஸ்பரஸுக்கு 2 வலுவளவு இருக்குது. ஒன்று 5 இலத்திரன் இலக்கவும் மேலும் அல்லது 3 இலத்திரனை ஏற்கவும் மேலும். அப்ப இப்ப குளோரின் அணுவை என்ன இலத்திரன் நிலையம் இப்ப பாத்தீங்களா? 2, 8, 7 வரும். இப்ப என்ன நடக்கும்டா? இந்த பொஸ்பரஸ் 5 குளோரினோட சேர்ந்து, சரியா,
5 குளோரினோட சேர்ந்து பிணைப்பை ஏற்படுத்தும். அப்பதானே அவருக்கு 5 இலக்கங்களை என்ன செய்யலாம், இழக்கலாம். எனவே 5 குளோரினோட இந்த மாதிரி பிணைப்பை ஏற்படுத்தும். பாருங்க இந்த இடத்துல ஒரே விஷயம் தான் பாருங்க. நாங்க இந்த லூயிஸ்ட புள்ளி கட்டமைப்போ அல்லது புள்ளி புள்ளடி கட்டமைப்பு வரையிட்டு எந்த புள்ளி மட்டும் காட்டணும், இறுதி ஓட்டம் மட்டும்தான் என்ன செய்யணும், வரைஞ்சு காட்டணும். அப்ப இறுதி ஓட்டம் வரைஞ்சு காட்டினீங்கன்னா எப்படி வரைவீங்க பாருங்க. ஒன்னாவது பொஸ்பரத்தை சுத்தி 5 குளோரினை செட் பண்ணணும். அதுக்கப்புறம் குளோரின் இலத்திரனை குறிச்சு கொண்டு வாங்க. குறிச்சு கொண்டு வந்து அந்த 7வது இலத்திரனை பாருங்க இங்கதான் காட்டிக்கலாம். 7வது இலத்திரன் இதுல 7வது இலத்திரன் நீங்க, இதுல 7வது இலத்திரன் நீங்க, இதுல 7வது இலத்திரன் நீங்க, இதுல 7வது இலத்திரன் நீங்க. இப்ப அதே போல பொஸ்பரஸ் 5 இலத்திரன் என்ன செய்யுங்க, இதுல காட்டுங்க crossல. எனக்கு ஒரு cross 5 cross வரும். சரியா? லூயிஸ் கட்டமைப்புல நாங்க என்ன செய்வோம், இந்த பிணைப்புல ஈடுபட்ட ஒவ்வொரு இலத்திரனையும் என்ன செய்வோம், ஒவ்வொரு ஜோடியையும் கோடால காட்டுவோம். அப்ப எனக்கு 5 கோடு காட்டிக்கிறாங்க. இப்ப எனக்கு சொல்லுங்க, இந்த பொஸ்பரஸை சுத்தி எத்தனை இலத்திரன் நீக்குது? 2, 4, 6, 8, 10. அப்ப இந்த இடத்துல அட்டவணை விதி பூர்த்தி ஆகுதா? இல்ல. இல்ல. அப்ப எலிமினியத்துக்கும் இந்த பொஸ்பரஸுக்கும் அட்டக விதி பூர்த்தி ஆகல. ஓகேயா? விளைச்சா? ஓகே. நான் இப்ப பாஸ்ட் பேப்பர் கேள்வி கொஞ்சம் செய்வோம். சரியா? கேள்வி செஞ்சுட்டு இந்த தியரிக்கு வருவோம். சரியா? இல்லாட்டி இந்த தியரிய பார்த்துட்டு கேள்வி போமா, என்ன செய்வோம்? தியரிய பார்த்துட்டு போவோம் டீச்சர். ஓகே, அப்ப தியரிய பார்த்துட்டு போமா. ஓகே, இன்னைக்கு டேட்டை போடுங்க ஃபர்ஸ்ட்ல. டேட்டை போடு. இன்னைக்கு டேட் என்ன? 20. டேட்டை போட்டு எழுதுங்க. ஒன்னாவது கேள்வி எழுதுங்க. லாஸ்ட் தந்த கேள்வியை கொஞ்சம் யாராவது ரீட் பண்ணுங்க பாப்போம். கடைசியா தந்த கேள்வியை. பின்வரும் சேர்வைகளை குற்றுப்புள்ளி புள்ளடி படத்தில் வரைக. அதுக்கு முன்னுக்குள்ள கேள்வி, குற்றுப்புள்ளி புள்ளடி படம் என்றால் என்ன? அதுக்கு முன்னுக்கு பின்வரும் மூலக்கூறுகள் உருவாகும் விதத்தை வரைந்து காட்டுக. அடுத்த இன்னைக்கு கேள்வி எழுதுங்க. பங்கீட்டு வலு பிணைப்புகளை வகை குறிக்கும் முறைகள் இரண்டும் எவை? பங்கீட்டு வலு பிணைப்புகளை வகை குறிக்கும் முறைகள் இரண்டும் எவை? என்னென்ன முறை? டீச்சர் என்னோட கேள்வியை வாசி. பங்கீட்டு வலு பிணைப்புகளை வகை குறிக்கும் முறைகள் இரண்டும் எவை? என்னென்ன முறைகள்? ஒன்று புள்ளி புள்ளடிப்படம், குற்றுப்புள்ளி புள்ளடிப்படம். அடுத்தது என்னது? லூயிஸின் கட்டமைப்பு. ஓகே, அடுத்த கேள்வி எழுதுங்க. அடுத்த கேள்வி, லூயிஸின் புள்ளி கட்டமைப்பு என்றால் என்ன? எக்ஸாம்ல இப்படி எல்லாம் உங்கள்ட்ட கேட்க மாட்டாங்க. டைரக்டா இந்த சேர்வைக்கு இந்த இதை வரைஞ்சு காட்டுங்கன்னு சொல்லுவாங்க. சரியா? நான் சும்மா உங்களுக்கு நுழைச்சுக்காக தரேன். லூயிஸின் புள்ளி கட்டமைப்பு என்றால் என்ன? 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 அடுத்த கேள்வி, லூயிஸின் கட்டமைப்பு
லூயிஸின் கட்டமைப்பு லூயிஸின் கட்டமைப்பு வரையும் போது லூயிஸின் கட்டமைப்பு வரையும் போது லூயிஸின் கட்டமைப்பு வரையும் போது கருத்தில் கொள்ளப்பட வேண்டிய விடயம் என்ன? லூயிஸின் கட்டமைப்பு வரையும் போது கருத்தில் கொள்ளப்பட வேண்டிய விடயம் என்ன? என்ன கருத்தில் கொள்ளணும்? பிணைப்பு இலத்திரன் ஜோடியை குறுங்கோட்டினால் பிணைப்பில் ஈடுபடாத தனிச்சொடி இலத்திரன்களை குற்றுப்புள்ளினால் வகைப்படுத்தும். வெரி குட். அதான் காட்டணும். சரியா? லூயிஸின் கட்டமைப்பு வரையும் போது கருத்தில் கொள்ளப்பட வேண்டிய விடயம் என்ன? ஓகே. அடுத்த கேள்வி இலத்திரன் அட்டகம் பூரணமடைந்த சேர்வைகள் என்றால் என்ன? இலத்திரன் அட்டகம் பூரணமடைந்த சேர்வைகள் என்றால் என்ன? இலத்திரன் அட்டகம் பூரணமடைந்த சேர்வைகள் என்றால் என்ன? அடுத்த கேள்வி இலத்திரன் அட்டகம் பூரணமடையாத சேர்வைகளுக்கு உதாரணம் தருக. இலத்திரன் அட்டகம் பூரணமடையாத சேர்வைகளுக்கு உதாரணம் தருக. இலத்திரன் அட்டகம் பூரணம் அடையாத சேர்வைகளுக்கு உதாரணம் தருக. ஓகேயா? எழுதிட்டீங்களா? ஓகே டீச்சர். ஓகே. அடுத்த விஷயம் நாங்க பார்ப்போம். அணுச்சாலகம். அணுச்சாலகம்னு சொல்றது என்னன்னா, அதாவது மூலகங்கள் இந்த மாதிரி பங்கீட்டு வலு பிணைப்புல ஈடுபட்டு உருவாக்கக்கூடிய சாலகம் அல்லது அதை உருவாக்க பாருங்க. இந்த இடத்துல பொஸ்பரஸ் சுத்தி 5 குளோரின்களும் ஒரு ஷேப்ல உருவாகித்தானே, ஒரு வடிவத்தை உருவாக்குது தானே. அதைத்தான் நாங்க சொல்ல போறோம் சாலகம்னு. சாலகம்னு சொல்றது எங்களுக்கு 3D ஷேப்ல பார்க்கலும். அப்ப அதுதான் சொல்ற சாலகம். அப்ப அணுச்சாலகம்னு சொல்றது என்னன்னா, அணுக்கள் பங்கீட்டு வலு பிணைப்புல ஈடுபட்டு உருவாக்கக்கூடிய சாலகம் தான் அணுச்சாலகம். அணுச்சாலகத்துக்கு மெயினான உதாரணம் தான் கார்பன். அதாவது கார்பன் உருவாக்கக்கூடிய சேர்வைகள் தான் மெயினான அணுச்சாலகத்துக்கான உதாரணம். கார்பன் 2 ஃபேமஸான சேர்வைகள் இருக்குது. ஒன்று காரியம், இன்னொன்று வைரம். படிச்சுக்கிறோம் தானே? தடப்பொருட்கட்ட கட்டமைப்புல படிச்சுமா இல்லையா? கார்பனை கீழே ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். அப்ப கார்பன் மெயினான 2 சேர்வைகள் இருக்குது, காரியம், இன்னொன்று வைரம். எனக்கு சொல்லுங்க, இதுல யாரு மின்ன கடத்துவாங்க? கார்பன். பிறத்திருப்பங்கள் 2. பிறத்திருப்பம்னா கார்பன் 2 வடிவங்கள், ஒன்று காரியம், வைரம். காரியம் யாரு மின்ன கடத்தும்? காரியமா வைரமா? காரியம். காரியம் சொல்லி தந்தனா இல்லையா? பென்சில் கூர்ல என்ன இது? காரியம். ஒரு பிளக்ல போயிட்டு நீங்க 2 பக்கமும் ஸ்டீவின பென்சில கொண்டு போயிட்டு குத்தணும். ஒரு பக்கத்தை நீங்க உட விரலால புடிச்சிருக்கணும். கரண்ட் படுமா படாதா? படும். அப்படி செய்வீங்களா? இல்ல. சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க. காரியம் சொல்றது பென்சில் கூர்ல காணப்படுது, மின்ன கடத்தும். சரியா? அப்ப இந்த கார்பன் இந்த 2 வடிவங்களும் அணுச்சாலகத்துக்கு உதாரணம்.
ஒன்னாவது நாங்க காரியத்தை பார்த்தோம்டா. இந்த காரியம் எப்படி இருக்கும்டா? இங்க பாருங்க. இது காரியத்துல அணுச்சாலம் இந்த மாதிரி தான் காணப்படும். சரியா? எப்படின்னா இங்க வந்து ஒவ்வொரு கார்பன் அணுவை சுத்தியும் 3 கார்பன் அணுக்கள் காணப்படும். பாருங்க, இந்த இடத்துல ஒரு கார்பனை சுத்தி எத்தனை பிணை போய்க்குது? இங்க பாருங்க, 1 2 3. இங்க பாருங்க, இந்த கார்பனை பாருங்க, 1 2 3. இந்த மாதிரி காரியத்துல வந்து ஒவ்வொரு கார்பன் அணுவை சூழவும் 3 கார்பன் அணுக்கள் என்ன செஞ்சுக்கும்னா பிணைப்பு ஏற்படுத்திக்கும். இப்படி பிணைப்பை ஏற்படுத்தி ஒரு வகையான படையை உருவாக்கும். 2 லேயர். இங்க பாருங்க, இது ஒரு லேயர், இது இன்னொரு லேயர். சரியா? இந்த மாதிரி 2 படைகளாக ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கும். இந்த 2 படைகளும் ஒன்றோடொன்று வழுக்கி செல்வதன் மூலம், சரியா, ஒன்றோடொன்று வழுக்கி செல்வதன் மூலம் காரியம் வந்து மசையிடும் பதார்த்தமாக பயன்படுத்தப்படும். விளைச்சா இல்லையா? விளைச்சா? ரிப்பீட் சொல்லுங்க. அதாவது இப்ப இந்த அணுச்சாலகம்னா என்னன்னு விளங்கிச்சு தானே? ஓகே, அணுச்சாலகத்துல மெயினான எக்ஸாம்பிள் இந்த கார்பன் பிற திருப்பங்கள் உருவாக்கக்கூடிய சாலகங்கள். ஒன்று காரியம், இன்னொன்று வைரம். காரியத்துல என்ன நடக்கும்னா ஒவ்வொரு கார்பன் அணுவ ஸ்தூலமும் 3 கார்பன் அணுக்கள் என்ன செஞ்சுட்டா பங்கீட்டு வலு பிணைப்பு உருவாக்கிக்கும். சரியா? பாருங்க, இந்த இடத்துல ஒரு கார்பன் ஒரு புள்ளியை சுத்தி எத்தனை பிணைப்பு பாருங்க, 1 2 3. இந்த மாதிரி ஒவ்வொரு புள்ளியை சுத்தியும் 3 பிணைப்புகள் உருவாகிக்கும். அது இந்த பிணைப்புகள் வந்து நலிவான பிணைப்புகள். நலிவானதுன்னா எனக்கு ஈஸியா இதோட சரியா? இப்படி பிணைப்புகள் உருவாக்கும் போது 2 படைகள் உருவாகும். அப்ப 2 படைகளுக்கு இடையிலே இந்த பிணைப்புகள் உருவாகி ஒன்றோடு வழுக்கி செல்லக்கூடியதா இருக்கும். எனவே காரியம் வந்து எப்படிப்பட்டதா இருக்கும்னா ஒரு மசையிடும் பதார்த்தமாக பயன்படுத்தப்படும். சரியா? அடுத்தது வைரம். வைரம் சொல்றது என்னன்னா இங்க வந்து ஒவ்வொரு கார்பன் அணுவை சுத்தியும் 4 கார்பன் அணுக்கள் பிணைப்புல ஈடுபட்டு பாருங்க, 1 2 3 4. இதை எடுத்து போனீங்கன்னா பாருங்க, 1 2 3 4. விளைச்சா? நீங்க வைரத்துல உங்களுக்கு 3D ஷேப்ல பாக்குற டைமே விளங்கும். ஒரு பளிங்கு இப்படி இந்த மாதிரி ஒரு ஷேப் தானே வரும், அப்படித்தானே? அப்ப இந்த வைரத்துல வந்து ஒரு கார்பன் அணுவை சுத்தி 4 கார்பன் அணுக்கள் பிணைப்புல ஈடுபட்டிருக்கும். சரியா? வைரம்ன்றது ஒரு வலிமையான பதார்த்தம், மின்னை கடத்தாது. ஓகேயா? விளைச்சா? ஓகே, சரியா? இந்த 2 அதாவது வைரம் காரியம் 2க்கும் அடர்த்தி எல்லாம் கூட, கொதிநிலை எல்லாம் கூட. சரியா? நான் கேள்வி எப்படி வந்ததுன்னு காட்டுறேன். இது விளைச்சு தானே? இந்த விஷயம் விளைச்சு தானே? ஓகே, இதை எழுதி கொண்டு அடுத்த விஷயத்துக்கு போகும். சரியா? இதை எழுதி கொள்ளுங்க. அடுத்த கேள்வி அணுச்சாலகம் என்றால் என்ன? அணுச்சாலகம் என்றால் என்ன? அணுச்சாலகம் என்றால் என்ன? உதாரணம் தருக. 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 அடுத்த கேள்வி, காரியம் வைரம் என்பவற்றுக்கிடையிலான வைரம் என்பவற்றுக்கிடையிலான வேறுபாடுகளை அட்டவணைப்படுத்துக. இப்படி எழுதுங்க, காரியம் வைரம் என்பவற்றுக்கு இடையிலான வேறுபாடுகளை அட்டவணைப்படுத்துக. என்ன எழுதுவீங்க? எப்படி அட்டவணைப்படுத்துவீங்க? 1வது விஷயம் என்ன சொல்லுவீங்க? காரியம் மின்னை கடத்தும், வைரம் மின்னை கடத்தாது. ஓகே, 2வது பாயிண்ட். கார்பனை சுற்றி அணுக்கள் காணப்படுது தெரியுமா? அதாவது அதாவது 2 பேர்லயுமே கார்பன் தான் இருக்குது. சரியா? இந்த காரியம் வைரம் 2 பேருமே கார்பன் ஆட்கள் தான். கார்பன் 2 வடிவங்கள். சரியா? கார்பன் புள்ளைகள் மாதிரி, இப்ப புள்ளைகள் சரியா, ட்வின்ஸ் மாதிரி.
ஆனா இவங்க 2 பேரும் வித்தியாசமான ட்வின்ஸ். சரியா? காரியத்துல ஒரு கார்பனை சுத்தி எத்தனை அணுக்கள் காணப்படும்? 3 கார்பன் அணுக்கள் பிணைப்பு ஏற்படுத்திக்கும், பங்கீட்டுள்ள பிணைப்பு ஏற்படுத்திக்கும். வைரத்துல ஒரு கார்பன் அணு சுத்தி எத்தனை கார்பன் அணுக்கள் இருக்கும்? 4 4 கார்பன் அணுக்கள். அந்த வேறுபாட சொல்லணும். அடுத்தது என்ன சொல்லுவீங்க? காரியம் எப்படி இருக்கும்? 2 படைகளா இருக்கும். அப்படி படைகளா இருக்கிறதால என்ன லாபம்? ஒரு படை இன்னொரு படையோட வலிக்கு செல்லும். எனவே வசைடும் பதார்த்தமாக பயன்படுத்தப்படும். வைரம்ல அப்படி ஏதாவது இதா? இல்ல. இல்ல. வைரம் வந்து ஒரு வன்மையான பதார்த்தம். இப்ப அதாவது பென்சில் கூற உங்களுக்கு உடைக்கலும் தானே? வைரத்தை உங்களுக்கு கையால உடைக்கலுமா? ஏல அப்ப வைரம்ன்றது ஒரு வன்மையான பதார்த்தம். காரியம் எப்படிப்பட்டது? ஒப்பீட்டு அளவுல வன்மையற்றது. சரியா? அந்த மாதிரி எழுதணும். அழகா சொல்லிக்கிறேன். நிறைய எழுதி அனுப்பணும். சொல்லுங்க. 2 படைகளா காணப்படுறதுக்கு என்ன வழுக்கி அது ஒன்றோட ஒன்று வலிக்கு செல்லும். அப்படி 2 படைகளா இருக்கிறதால விலகிச்சா? சொல்லிக்கிறாங்க. இதை ரீட் பண்ணி பாருங்க. சரியா? ஓகே. அப்ப இது விலகிச்சா? அணுச்சாலம் என்ன விலகிச்சா? அணுச்சாலம் சொல்றது அணுக்கள் பங்கீட்டு வலு பிணைப்புல ஈடுபட்டு ஒரு சாலகத்தை ஒரு 3D ஷேப் உருவாக்குறது. ஓகேயா? விளைச்சா? ஓகே. அடுத்தது முக்கியமான விஷயம், பிணைப்புகளின் முனைவுத்தன்மை. சரியா? அடுத்த ஹெடிங் பிணைப்புகளின் முனைவுத்தன்மை. எழுதி கொண்டாலும் பரவாயில்ல, ஒரு சின்ன குட்டி ஹெடிங் கொண்டு போடுங்க. பிணைப்புகளின் முனைவுத்தன்மை. யாரோ கேட்டிருந்தாங்க லாஸ்ட் கிளாஸ்லயே தெரியா? முனைவுத்தன்மைன்னா என்னமோ யாரோ கேட்டாங்க, டவுட் ஒன்று கேட்டாங்க போன கிளாஸ்லயா? ஓகே. இப்ப எனக்கு சொல்லுங்க, மின்னெதிர்த்தன்மைன்னா என்ன? என்னடா முனைவுத்தன்மைன்னு தலைப்பு போட்டுட்டு மின்னெதிர்த்தன்மைன்னா என்னன்னு கேக்குறாங்கன்னு யோசிக்கிறீங்களா? மின்னெதிர்த்தன்மைன்னா என்ன? கவருமாற்றல். என்னத்த கவருமாற்றல்? மூலகம் ஒன்று நாங்க மேல பார்த்து பிணைப்புல ஈடுபடுத்துகிற இலத்திரனை தன் பக்கம் கவருமாற்றல். அதாவது நாங்க மேல எக்ஸாம்பிள் பார்த்தோம் பாருங்க. இந்த இடத்துல ஹைதரசனுக்கு நடுவுல பாருங்க 2 ஹைதரசன் பிணைப்புல ஈடுபடும் போது, சரியா? 2 ஹைதரசன் தங்களுக்கு இடையில இலத்திரன்களை பங்கிட்டுக் கொள்ளும் போது அந்த 2 இலத்திரன்களுமே சென்ட்ரல்ல தான் நிற்கும், நடுவுல தான் நிற்கும். 2 பேருக்கும் இடையில நடுவுல தான் இலத்திரன் வச்சுக்கொள்வாங்க. ஆனா இப்ப உதாரணமா கார்பனும் ஆக்சிஜனும் பிணைப்புல ஈடுபடுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த இடத்துல 2 பேருக்கும் நடுவுல இலத்திரன் காணப்படாது. அதுக்கான காரணம் என்னண்டா, யாருக்கு மின்னெதிர்த்தன்மை கூடவோ அவர் என்ன செய்வாருண்டா, நாங்க இப்படி ஃபர்ஸ்ட்ல டீல் பேசுவாங்க. நாங்க 2 பேரும் இலத்திரன்களை பங்கிட்டு கொள்வோம். ஆனா இதுல ஒருத்தருக்கு மின்னெதிர்த்தன்மை கூட வாய்க்கும். எனவே அவர் என்ன செய்வாருண்டா, மெதுவா நடுவுல இருக்கிற இலத்திரன்களை தன் பக்கம் கிட்ட வாக்கி வச்சுக்கொள்வாரு. அப்படித்தானே? சின்ன பொருளுக்கு இடையில நீங்க என்ன சரி ஒரு சாமானத்தை நடுவுல வச்சீங்கன்னா அதுல யாரு பவர்ஃபுல்லா இருக்கிறாங்களோ அவங்க என்ன செய்வாங்க, கிட்ட வாங்கி வச்சு கொள்வாங்க. அப்படித்தான். அது மாதிரிதான் இந்த மூலகங்களும் யாருக்கு மின்னெதிர்த்தன்மை கூடவோ அவங்க என்ன செய்வாங்கண்டா, அந்த இலத்திரன்களை தங்களுக்கு இடையில தனக்கிட்ட கொஞ்சம் கிட்ட வாக்கி வச்சு கொள்வாங்க. எக்ஸாம்பிள் ஹைதரசன் புளோரைட். எனக்கு சொல்லுங்க, மின்னெதிர்த்தன்மை யாருக்கு கூட? புளோரின். சொல்லி தந்தேன். குளோரின், அதாவது புளோரினுக்கு கூட. எனக்கு சொல்லுங்க, புளோரின் அணு என்னென்ன? புளோரின் அணு என்ன? 9. அப்படின்னா அவர் இலத்திரன் நிலைப்பு எப்படி வரும்? 2,7. 2,7. இப்ப எனக்கு சொல்லுங்க, இவர்த இறுதியோட பூரணமா? இல்ல. இல்ல. இவருக்கு என்ன தேவை? ஒரு இலத்திரன் தேவை. அந்த ஒரு இலத்திரனை கொடுக்க போறது யாரு? இந்த ஹைதரசன். அப்ப என்ன நடக்கும்னா, இவங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட் டீல் பேசுவாங்க. ஓகே, நாங்க 2 பேரும் இலத்திரன்களை பங்கிட்டுக் கொள்வோம், 2 பேருக்கும் இடையில ஒரு பங்கீட்டு வலு பிணைப்பு உருவாக்குவோம், பிளேன் எல்லாம் போட்டு இலத்திரனை பங்கிட்டதுக்கு பிறகு இந்த புளோரின் என்ன செய்யும்டா, அவருக்கு மின்னெதிர்த்தன்மை கூட. எனவே என்ன செய்யும்டா, இந்த 2 இலத்திரன்களையும் தன் பக்கம் கொஞ்சம் கிட்ட வச்சு கொள்வாரு.
மின்னதிர்த்தன்மை கூடினாலுக்கு தான் மறையேற்றம் வரும். மின்னதிர்த்தன்மை குறைஞ்சாலுக்கு பிளஸ் ஏற்றம் வரும். பாருங்க, அதான் இன்னைக்கு பிளஸ் மைனஸ் போட்டிக்கிறாங்க. சரியா? அப்ப இந்த இடத்துல மின்னதிர்த்தன்மை கூட காரணமாக, அதாவது புளோரினுக்கு கூட, எனவே புளோரின் என்ன செஞ்சுக்கொள்ளும், தன் பக்கம் இலத்திரன்களை இப்படி கவர்ந்து இருக்கிறதால இந்த பிணைப்புக்கு நாங்க சொல்ல போறோம் முனைவு தன்மை உள்ள பிணைப்பு. அதாவது இலத்திரன்கள் சமச்சீராக பரவிக்குமா, சமச்சீரற்று பரவி காணப்படுமா? இந்த இடத்துல ரெண்டு பேருக்கும் இடையில சமச்சீராய்க்குமா இலத்திரன்கள், இல்லாட்டி சமச்சீர் இல்லாம இந்த புளோரின் பக்கம் பரவிக்குமா? சமச்சீர் இல்லாம. சமச்சீர் இல்லாம இருக்கும். அப்ப இந்த மாதிரியான பிணைப்பை தான் சொல்றது முனைவு தன்மையான பிணைப்பு உண்டு. ஓகேயா? விளங்கிச்சா? ஓ டீச்சர். அதே ஹைட்ரஜன் ரெண்டு பேருக்கு இடையில இலத்திரனை பிடிக்கும், சமச்சீராய்க்குமா சமச்சீரற்றிக்குமா? சமச்சீரற்று. சமச்சீராக காணப்படும். அதுக்கான காரணம் என்ன? மின்னதிர் தன்மை ரெண்டு பேருக்கும் என்னது? சமன். விளங்கிச்சா? ஓகே. அதே நேரம் சொல்லுங்க, ஒரு ஆக்சிஜனும் ஒரு ஹைட்ரஜனும் பிணைப்புல ஈடுபடுது. யாருக்கு? எனக்கு சொல்லுங்க, பிணைப்புல விசில இலத்திரன்கள் சமனாக பரவிக்குமா சமனற்று பரவி காணப்படுமா? மின்னதி தன்மை யாரு கூட? ஆக்சிஜன். எனவே இலத்திரன்கள் என்ன செய்யும், இவரது பக்கம் தான் பரவி காணப்படும். அப்ப இது வந்து முனைவு தன்மை உள்ள பிணைப்பு, முனைவு தன்மையற்ற பிணைப்பா? முனைவு தன்மை உள்ள பிணைப்பு. முனைவு தன்மை உள்ள பிணைப்பு. விளைச்சா? ஓகேயா? ஓகே. மின்னதி தன்மை கூடினா அந்த மூலகத்துல என்ன ஏற்றம் உருவாகும்? மறையேற்றம். ஓகே. அடுத்த கேள்வி எழுதிக்கோங்க. முனைவாக்கப்பட்ட பங்கீட்டு வலு பிணைப்புகள் என்றால் என்ன? இது கேள்வி கேட்டு வந்துக்குது. அதாவது பின்வரும் மூலக்கூறுகளில் எது முனைவு தன்மை உள்ள மூலக்கூறு எது அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. அப்படி இல்லாட்டி கேட்பாங்க, பின்வரும் மூலக்கூறுகளில் எது முனைவு தன்மை அற்ற மூலக்கூறுன்னு கேட்பாங்க. பாசிப்பர் கேள்வி செய்வோம் உங்களுக்கு வேலை. சரியா? அடுத்த கேள்வி எழுதிக்கோங்க. முனைவாக்கப்பட்ட பங்கீட்டு வலு பிணைப்புகள் என்றால் என்ன? முனைவாக்கப்பட்ட பங்கீட்டு வலு பிணைப்புகள் என்றால் என்ன? அடுத்த கேள்வி, முனைவு தன்மை அற்ற பங்கீட்டு வலு பிணைப்புகள் என்றால் என்ன? முனைவாக்கப்பட்ட பங்கீட்டு வலு பிணைப்புகள் என்றால் என்ன? அடுத்தது முனைவு தன்மை அற்ற பங்கீட்டு வலு பிணைப்புகள் என்றால் என்ன? ஓகேயா? எழுதிட்டீங்களா? ஓ டீச்சர். செகண்ட் டைம் எக்ஸாம் எப்பன்னு சொன்னாங்களா? புது மாசம் 24ன்னு சொல்லி சொன்னாங்க. ஓகே, சரி. இந்த மாசம் 24ஆ? எப்படியோ தெரியாது, இனி அப்படித்தான் சொன்னாங்க. அடுத்து நாம பார்ப்போம் மூலக்கூற்றிடை பிணைப்புகள். பேர்லயே இது பிரிச்சு வாசிங்க பாப்போம். சேர்த்தெழுதுக, பிரித்தெழுதுக. தமிழ்ல படிச்சுக்கிறீங்க தானே? பிரித்தெழுதுக. எப்படி பிரிச்சு எழுதுவீங்க? மூலக்கூறு சக இடை சக பிணைப்பு. வெரி குட். மூலக்கூறு சக இடை சக பிணைப்புகள் அப்படின்னா என்ன? மூலக்கூறுகளுக்கு இடையில். சரியா? இப்ப இந்த படத்தை பார்த்து எனக்கு விளக்கம் சொல்லுங்க பாப்போம். ஒன்றுமே இல்லை, இந்த படத்தை பாருங்க, நல்ல படம் பாருங்க. இது என்ன மூலக்கூறு?
ஒரு ஆக்சிஜனும் ரெண்டு H2O. நீர் மூலக்கூறு. இது என்ன மூலக்கூறு? எனக்கு எத்தனை நீர் மூலக்கூறுகள் காணப்படுது? 3. 3 நீர் மூலக்கூறுகள். 3 நீர் மூலக்கூறுகள்ல பாருங்க இணைக்கணமும் காட்டிக்கிறாங்க. இது என்ன காட்டிக்கிறாங்க? மூலக்கூற்று இடைப்பிணைப்பு. ஓகே, இப்ப பாருங்க எங்களுக்கு தெரியும் நீர் மூலக்கூறுல மின்னெதிர்த்தன்மை கூடினவருக்கு என்ன ஏற்றம் வரும்? மறையற்ற ஆக்சிஜன்ல ஹைட்ரஜன்ல யாருக்கு மின்னெதிர்த்தன்மை கூட? ஆக்சிஜன். மறையேற்றம். ஹைட்ரஜனுக்கு நேரேற்றம். அப்ப இதுலயும் ஆக்சிஜனுக்கு மறையேற்றம், ஹைட்ரஜனுக்கு நேரேற்றம். ஆக்சிஜனுக்கு மறையேற்றம், ஹைட்ரஜனுக்கு நேரேற்றம். இப்ப என்ன நடக்கும்டா, ஆல்ரெடி இந்த ஆக்சிஜன் ஹைட்ரஜனுக்கு இடையில ஒரு நீர் மூலக்கூறுக்குள்ள பங்கீட்டு வல்ல பிணைப்புகள் காணப்படும். இப்ப என்ன நடக்கும்டா, இப்ப ஒரு தண்ணி கிளாஸ் ஒண்ணு எடுத்துக்கிட்டா அதுல ஒரே ஒரு நீர் மூலக்கூறா இருக்கும், நிறைய நீர் மூலக்கூறுகள் இருக்குமா? நிறைய நீர் மூலக்கூறுகள் இருக்கு. நிறைய நீர் மூலக்கூறுகள் இருக்கும். அப்ப ஒரு நீர் மூலக்கூறுல உதாரணமா இப்ப இந்த ஹைட்ரஜன்ல இருக்கிற நேரேற்றத்துக்கும் இன்னொரு நீர் மூலக்கூறுல இருக்கிற ஆக்சிஜன் மறையேற்றத்துக்கும் இடையில என்ன செய்யும்? ஒரு கவர்ச்சி விசை வருமா இல்லையா? வரும். வரும். அந்த கவர்ச்சி விசையை தான் நாங்க சொல்ல போறோம் மூலக்கூற்றிடை பிணைப்பு. விளங்கிச்சா? அதே போல இவர்ட்ட இந்த இந்த ஹைட்ரஜன் பிளஸுக்கும் இன்னொரு ஆக்சிஜன்ல இருக்கிற மைனஸுக்கும் ஒரு பிணைப்பு உருவாகும், ஒரு கவர்ச்சி விசை. அதாவது ஒரு நேரேற்றம் இன்னொரு மூலக்கூறுல இருக்கிற மறையேற்றத்தை என்ன செய்யலாம்? கவரலாம். அப்படி கவரும் போது என்ன செய்யும்? ஒரு பிணைப்பு உருவாகும். அதான் சொல்ல போறோம் என்னன்னா மூலக்கூற்றிடை பிணைப்பு. விளங்கிச்சா? டீச்சர் என்ன ஒருக்கா சொல்லுமா? ஓகே, இங்க பாருங்க மூலக்கூற்றிடை பிணைப்புன்னு சொல்றது என்னன்னா மூலக்கூறுகளுக்கு இடையில உருவாகக்கூடிய பிணைப்பு. இப்ப ஒரு மூலக்கூறு எடுத்துக்கொண்டீங்கன்னா அதுல வந்து எங்களுக்கு தெரியும் இப்ப நீர் மூலக்கூறுல இப்ப ஒரு பிணைப்புடன் நேரேற்றம் மறையேற்றம் எப்படி தீர்மானிக்கப்பட்டிருந்தா மின்னெதிர்த்தன்மையின் அடிப்படையில. இப்ப ஆக்சிஜனும் ஹைட்ரஜன்ல எனக்கு தெரியும் மின்னெதிர்த்தன்மை ஓடர் படி பார்த்தீங்கன்னா நான் ஒண்ணு சொல்லி தந்திக்கிறேன். மின்னெதிர்த்தன்மை ஓடர்ல என்னது? ஃபோக்லோரின். இதை தானே ஞாபகம் வச்சுக்கொண்டாலே போதும். மெயினா இதை தாண்டி கேள்வி வராது. அதாவது இவங்க 4 பேருக்கும் மைனஸ் தான். அதாவது இவருக்கு கூட இவருக்கு கூட இவருக்கு கூட இவருக்கு கூட அதே போலதான் ஹைட்ரஜன் எல்லாம் வருவாங்க. அப்போ ஆக்சிஜனுக்கு மறையேற்றம் வரும், ஹைட்ரஜனுக்கு நேரேற்றம். ஆக்சிஜனுக்கு மறையேற்றம், ஹைட்ரஜனுக்கு நேரேற்றம். அப்ப இந்த மாதிரி ஒரு நேரேற்றத்துக்கும் ஒரு மறையேற்றத்துக்கும் இடையில என்ன செய்யும்? பிணைப்பு உருவாக்கும். இப்ப ஒரு நீர் மூலக்கூறுல இருக்கிற நேரேற்றத்துக்கும் இன்னொரு நீர் மூலக்கூறுல இருக்கிற மறையேற்றத்துக்கும் இடையில உருவாகக்கூடிய பிணைப்பு தான் மூலக்கூற்றிடை பிணைப்பு. சரிங்களா? ஓகே, இப்ப இந்த மூலக்கூற்றிடை பிணைப்பு காரணமாகத்தான் நீர் வந்து அறை வெப்பநிலையில என்னவா காணப்படுதுன்னா திரவ நிலையில காணப்படுது. சரியா? இப்ப அதே நேரம் வந்து இப்ப இந்த மூலக்கூற்றிடை கவர்ச்சி வந்து நீர்ல இருக்கிற இந்த மூலக்கூற்றிடை கவர்ச்சி கொஞ்சம் ஸ்பெஷலானது. அதுக்கான காரணம் என்னன்னா உயர் கொதிநிலை கொண்டிருக்கிறது, உயர் தன்வெப்ப கலவுல காணப்படுறது, அடுத்தது பனிக்கட்டியை விட நீர் உயர்ந்த அடர்த்தியில காணப்படுறது. இதெல்லாம் இந்த மூலக்கூற்றிடை பிணைப்புட ஒரு ஸ்பெஷலான விஷயம். சரியா? ஓகேயா? விளைச்சா? ஓ டீச்சர். ஓகே, இந்த இந்த ஸ்பெஷலான பண்புகள் காணப்படுறதால தான் நீர் வந்து திரவ நிலையில காணப்படுது. சரியா? ஓகே, இது எழுதிக் கொள்வோம். எழுதுங்க அடுத்த கேள்வி. பிரேக் வேணுமா? 2 நிமிஷம் பிரேக் தரவா? அடுத்த கேள்வி எழுதுங்க. மூலக்கூற்றிடை பிணைப்பு என்றால் என்ன? மூலக்கூற்றிடை பிணைப்பு என்றால் என்ன? அடுத்த கேள்வி எழுதுங்க. இப்ப இந்த நீர் நான் சொன்னேன் இந்த 3 விசேட பண்புகள் காணப்படுதுன்னு இந்த நீருக்கு.
அதாவது இந்த இந்த மூலக்கூற்றிடை விசை, இந்த கவர்ச்சி விசை காணப்படுறதால நீருக்கு இந்த 3 பண்புகள் காணப்படுது. ஆனா அது 1வது பண்பு என்னன்னா உயர் கொதிநிலையை கொண்டிருத்தல். அதாவது இந்த மூலக்கூற்றிடை பிணைப்பு இல்லாட்டி என்ன நடக்கும்டா, நீங்க கொதிநிலைனா என்ன? நீர் வந்து திரவ நிலையில இருந்து வாயு நிலைக்கு போறது தானே. இப்ப இந்த மூலக்கூற்றிடை பிணைப்பு இல்லாட்டி என்ன நடக்கும்டா, கொஞ்சம் வெப்பத்தை கொடுத்தாலும் நீர் என்ன செஞ்சிரும், ஆவி நிலைக்கு போய்த்திடும். அப்படி இல்ல, அப்படி நடக்கிறதில்ல. நாங்க கொஞ்சம் நீரை வந்து ஒரு நார்மலா நாங்க சொல்ல நீர்ட கொதிநிலை 100 பாகை செல்சியஸ். நீங்க 100 பாகை செல்சியஸ் வரைக்கும் வெப்பத்தை வழங்கினீங்கன்னா தான் என்ன செய்யும், நீர் ஆவி நிலைக்கு போகும். அப்ப இந்த இடத்துல இந்த மூலக்கூற்றிடை பிணைப்பு இல்லாட்டி என்ன நடக்கும்னா, நீங்க கொஞ்சம் வெப்பத்தை கொடுத்தாலும் இந்த மூலக்கூறுகள் என்ன செஞ்சிரும்னா ஆவி நிலைக்கு போய்த்திடும். ஆனா அப்படி போறல. அதுக்கான காரணம் இந்த மூலக்கூற்றிடை பிணைப்பு காணப்படுறதால தான் அது என்ன செய்யுது, திரவ நிலையிலே காணப்படுது. விளைவிச்ச 1வது விஷயம் என்னன்னு, உயர் கொதிநிலையை கொண்டிருத்தல் 1வது ஒரு விசேட பண்பு. அடுத்தது உயர் தன்வெப்ப கொள்ளளவை கொண்டிருத்தல். இது நாங்க கிரேட் 11க்கு வந்து பார்ப்போம். சரியா? இதுல நான் ஓவரா விளக்கம் சொல்லல. அடுத்தது பனிக்கட்டியை விட நீர் உயர்ந்த அடர்த்தியை கொண்டிருத்தல். சரியா? அடர்த்தி எப்படி ஒப்பிடுவீங்க? 2 பேருக்கு இடையில எப்படி அடர்த்தி ஒப்பிடுவீங்க? உதாரணமா நீருக்கு அடர்த்தி கூட இரும்பு ஆணிக்கா? இரும்பு ஆணிக்கு என்ன செய்வீங்க? நீருக்குள்ள இரும்பாணிய போட்டீங்கன்னா இரும்பாணி என்ன செய்யும், அமிலம். என்ன தாளும், அதாவது அமிலம். அப்ப யாரு அமிழ்றாங்களோ அவங்களுக்கு தான் அடர்த்தி கூட. இப்ப எனக்கு சொல்லுங்க, நீர்ல பனிக்கட்டிய போடுறீங்க, ஒரு பனிக்கட்டி ஐஸ் கியூப போட்டா அது மிதக்குமா அமிலுமா? அமிலம் மிதக்குமேனா? நீர் தான் கீழும், பனிக்கட்டி மேலதான் நீக்கும். அப்ப யாருக்கு அடர்த்தி கூட? நீருக்கு. நீருக்கு அடர்த்தி கூட. அப்ப இதெல்லாம் இந்த மூலக்கூற்றிடை விசை இந்த கவர்ச்சி விசை காணப்படுறதுதான் இந்த நீருக்கு இந்த 3 விசேட பண்புகள் காணப்படுது. சரியா? ஓகே, அடுத்த கேள்வி எழுதிக்கோங்க. மூலக்கூற்றிடை கவர்ச்சி விசை காரணமாக நீர் பெற்றுள்ள விசேட பண்புகள் யாவை? மூலக்கூற்றிடை கவர்ச்சி விசை காரணமாக நீர் பெற்றுள்ள விசேட பண்புகள் யாவை? ஒரு முறை கிரேட் 5 எக்ஸாம்ல, சரியா, 2008 நினைக்கிறேன், 8ஓ 7ஓ, அதுல வந்து ஒரு அவங்களை இப்ப கிரேட் 5ல எஸ்ஏ கேள்வி வரும் தானே, கட்டுரை கேள்வி, அந்த 6 வாக்கியம் எழுதுகண்டு. அந்த டைம் அது எவ்வளவு பெரிய விஷயம். ஏன்னா இப்ப உங்களுக்கு எல்லாம் சிம்பிள். அந்த டைம் ஒரு முறை கேள்வி வந்துச்சு, நீர் பற்றி 6 வாக்கியங்கள் எழுதுகண்டு. அவன் நிறைய பேர் எழுதியிருந்தாங்க என்னன்னா, உங்களை பத்தி எழுதினாங்க. நீரிண்டா எங்களையும் குறிப்பிட்டுதானே முன்னிலைப்படுத்தி நிறைய பேர் அப்படியும் எழுதினாங்க. அது மாதிரி இந்த கேள்வியில மூலக்கூற்றிடை கவர்ச்சி விசை காரணமாக நீர் பெற்றுள்ள விசேட பண்புகள்னா இப்ப நீங்க உங்களை பத்தி எழுதுறதுல நீரை பத்தி எழுதணும். சரியா? விளைச்சா ஓகே. ஓகே, இந்த பாடத்துல கடைசி விஷயம். இப்போ ஒரு சேர்வை ஒண்ணு தரப்பட்டீங்குது. இப்ப நான் சொன்னேன் தானே, அயன் பிணைப்புகள் உருவாக்குற சேர்வைகள் அயன் சேர்வைகள், பங்கீட்டு வலு பிணைப்பு உருவாக்குற சேர்வைகள் பங்கீட்டு வலு சேர்வைகள். ஒரு சேர்வை அயன் சேர்வையா பங்கீட்டு வலு சேர்வையான்னு எப்படி கண்டுபிடிக்கிற? எப்படி கண்டுபிடிக்கிற? என்ன சரி ஐடியா வந்தீங்கதா? அதுக்கு தானே ஒரு பிராக்டிக்கல் ஒண்ணு தந்திக்கிறாங்க. அதாவது என்ன செய்யணும்னா, ஒரு சேர்வை அயன் சேர்வையா பங்கீட்டு வலு சேர்வையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறேன்னா, இன்னைக்கு உங்களுக்கு 3 சேர்வைகள் தந்திக்கிறாங்க. ஒன்று கரிப்பு கரைசல், அதாவது உப்பு கரைசல், அடுத்தது ஒரு சீனி கரைசல், அடுத்தது ஒரு செப்பு சல்பைட் கரைசல். சரியா?
இப்ப இந்த 3 சேர்வைகள்ல உங்களுக்கு தெரியா எது அயன் சேர்வை, எது பங்கீட்டு வலுப்பிணைப்பு சேர்வைன்னு. இப்ப நீங்க என்ன செய்யணும்டா, கிரேட் 9ல படிச்சுக்கிறீங்களா? மின் இரசாயனம்னு ஒரு பாடம் படிச்சீங்களா? ஞாபகம் வருதா? இந்த மாதிரி ஒரு படம் பாத்தீங்களா அதுல? ஓ டீச்சர். ஓகே. அதாவது நீங்க என்ன செய்யணும்டா, இந்த மாதிரி 3 செட்டப் செய்யணும். சரியா? இந்த மாதிரி 3 முகவைகள் எடுத்து, ஒரு முகவைக்குள்ள கரியுப்பு கரைசல், இன்னொரு முகவைக்குள்ள சீனி கரைசல், இன்னொரு கரைசல்ல செப்பு சல்பேட் கரைசல் எடுக்கணும். சரியா? அதுல 2 கார்பன் கோள்களை அமில வைக்கணும். 3லயும் கார்பன் கோள்கள் அமில வச்சு, அதுல என்ன செய்யணும்டா, ஒன்றுல உலர் மின்கலத்தையும் இன்னொன்றுல மின் குமிழையும் இணைச்சு அதை அடுத்த கார்பன் கோளுக்கு ஃபிட் பண்ணணும். இந்த மாதிரி என்ன செய்யணும், நீங்க 3 அமைப்புகளையும் தயார்படுத்தணும். அதாவது ஒரு பெட்ரி, அடுத்தது ஒரு மின் குமிழ், அடுத்தது அதை இந்த கார்பன் கோளோட இணைக்கணும். சரியா? இப்ப நீங்க இந்த மாதிரி இப்ப பெட்ரியில இருந்து சேர்ந்த பெட்ரியை நீங்க இணைச்சீங்கன்னா கரண்ட் வரும். அப்ப இந்த மாதிரி இணைக்கும் போது எந்த கரைசல்ல மின்குமிழ் ஒழுகுதோ அந்த கரைசல் அயன் சேர்வை. அதாவது அதுக்கான காரணம் அது மின்னோட்டத்தை கடத்தும். இப்ப எக்ஸாம்பிள், இதுல யாரு மின்னோட்டத்தை கடத்துவாங்களாய்க்கும்? கரியுப்பு கரைசல், சீனி கரைசல், அடுத்தது செப்பு சல்பேட் கரைசல். எனக்கு சொல்லுங்க பாப்போம், என்ன கெஸ் பண்றீங்க நீங்க? விளங்கிச்சா என்ன பிராக்டிகல் செஞ்ச உண்டு? ஏன் அமைதி ஆயிக்கிறீங்க? விலகுதா? நான் கரைக்கிறது விலகுதா? ஓ டீச்சர். பிராக்டிகல் விளங்கிச்சா? இப்ப இல்ல நாங்க teacher. பார்த்தோம், கரியுப்பு கரைசலா, சீனி கரைசலா, செப்பு சல்பேட் கரைசலா, எது அயன் சேர்வை, எது பங்கீட்டு வலு சேர்வைன்னு எனக்கு தெரியா. நாங்க அதை கண்டுபிடிக்க போறோம். அது கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த பிராக்டிகல் செய்யறோம். சரியா? இந்த பிராக்டிக்கலை இந்த மாதிரி நீங்க மின் குமிழ், மின்கல அடுக்கு, இந்த கார்பன் கோல் எல்லாம் வச்சு நீங்க என்ன செய்ய போறீங்க, மின்னோட்டத்தை வழங்க போறீங்க. மின்னோட்டத்தை வழங்கும் போது எந்த சேர்வையில மின்குமிழ் ஒழுகுதோ, அதாவது பல்ப் பத்துச்சுன்னா என்ன அர்த்தம், அந்த இடத்துல கரண்ட் வந்துச்சுன்னு அர்த்தம். அப்படித்தானே? அப்ப எந்த சேர்வையில மின்னோட்டம் வருதோ, அந்த மின்குமிழ் ஒளிருதோ அந்த சேர்வை அயன் சேர்வை. இதுல இந்த கரியுப்பு கரைசலும் உதாரணமா இது NaCl கரியுப்பு கரைசல். சரியா? எந்த கரியுப்பு கரைசலும் செப்பு சல்பேட் கரைசல்லையும் மின்குமிழ் என்ன செய்யும்டா, ஒளிரும். அந்த மின்குமிழ் ஒளிர்றதால இவங்களை நாங்க சொல்ல போறோம் அயன் சேர்வைண்டு. சீனி கரைசல் இருக்கிறதுல மின்னோட்டம் உருவாகாது, எனவே மின்குமிழ் என்ன செய்யாது, ஒளிராது. அப்ப நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க என்னண்டா, நாங்க இத கிரேட் 11க்கு தனியா மின் ரசாயனம் ஒரு பாடம் படிப்போம். அந்த நான் உங்களுக்கு டீட்டெயில்டா விளங்கப்படுத்துறேன். நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ள வேண்டிய பாயிண்ட் என்னண்டா, அயன் சேர்வைகள் மின்னை கடத்தும், பங்கீட்டு வலு சேர்வைகள் மின்னை கடத்தாது. அதே நேரம் அயன் சேர்வைகள் மின்ன கடத்தணும்னா இன்னொரு நிபந்தனையும் இருக்குது. அதாவது அவங்க கடத்துறதுக்கு அவங்க எப்படி இருக்கணும்டா, நீர் கரைசல் நிலையிலையும் உருகிய நிலையிலையும் இருந்தா தான். அதாவது ஒன்று அது நீர் கரைசல் நிலையில வைக்கணும், அல்லது உருகிய திண்ம நிலையில வைக்கணும். அப்படின்னா மட்டும்தான் மின்ன கடத்தும். தனிக்கர திண்ம நிலையில இருந்துச்சுன்னா மின்ன கடத்தாது. எக்ஸாம்பிள், கரியுப்பு கரைசல் மின்னை கடத்தும் இப்ப சொன்னதானே. நீங்க இந்த பிராக்டிகல்ல கரியுப்பு டிரெக்டா ஒரு கல், ஒரு உப்பு கட்டை வச்சு இந்த பிராக்டிகலை செஞ்சீங்கன்னா இதுல உங்களுக்கு மின்குமிழ் ஒளிராது. மாறாக நீங்க என்ன செய்யணும்னா, உப்ப தண்ணியில கரைச்சி ஒரு நீர் கரைசல் உருவாக்கணும். அப்படி இல்லாட்டி உப்ப நீங்க உருக்கணும். உருக்கினீங்கனாலும் ஒரு துருவம் மட்டும் கிடைக்கும். அப்படி செஞ்சீங்கன்னா மட்டும்தான் என்ன செய்யும், மின்னோட்டத்தை கடத்தும். அப்ப நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ள வேண்டிய பாயிண்ட் என்னண்டா, 1வது பாயிண்ட். சரியா? இதை நாங்க எழுதிக்கொள்ளும். சரியா? எழுதிக்கொள்ளுங்க. நான் தரேன், இந்த நோட்ஸாவே தரேன். இத ஸ்டார் பாயிண்ட் போட்டு எழுதுங்க. ஸ்டார் பாயிண்ட் போட்டு எழுதுங்க. 1வது பாயிண்ட், அயன் சேர்வைகள் மின்னை கடத்தும். சரியா? 1வது பாயிண்ட், அயன் சேர்வைகள் மின்னை கடத்தும். 2வது பாயிண்ட், 1வது அயன் சேர்வைகள் மின்னை கடத்தும். 2வது பாயிண்ட், பங்கீட்டு வலு சேர்வைகள் மின்னை கடத்தாது. பங்கீட்டு வலு சேர்வைகள் மின்னை கடத்தாது. சரியா? 3வது பாயிண்ட் எழுதுங்க. 3வது பாயிண்ட்,
அயன் சேர்வைகள் நீர்க்கரைசல் நிலையிலும் அயன் சேர்வைகள் நீர்க்கரைசல் நிலையிலும் அயன் சேர்வைகள் நீர்க்கரைசல் நிலையிலும் உருகிய திண்ம நிலையிலும் மட்டுமே மின்னை கடத்தும். அயன் சேர்வைகள் நீர்க்கரைசல் நிலையிலும் உருகிய திண்ம நிலையிலும் மட்டுமே மின்னை கடத்தும். உருகிய திண்ம நிலையை தான் நோட் பண்ணிக்கணும். சரியா? மூணாவது பாயிண்ட் இருக்கு. அயன் சேர்வைகள் நீர்க்கரைசல் நிலைமையிலும் அயன் சேர்வைகள் நீர்க்கரைசல் நிலையிலும் உருகிய திண்ம நிலையிலும் மட்டுமே மின்னை கடத்தும். உருகிய திண்ம நிலை. சரியா? அயன் சேர்வைகள் நீர்க்கரைசல் நிலையிலும் உருகிய திண்ம நிலையிலும் மட்டுமே மின்னை கடத்தும். திண்ம நிலையில் மின்னை கடத்த மாட்டாது. திண்ம நிலையில் மின்னை கடத்த மாட்டாது. இன்னொரு தடவை சொல்லுங்களேன். அயன் சேர்வைகள் நீர்க்கரைசல் நிலையிலும் உருகிய திண்ம நிலையிலும் மட்டுமே மின்னை கடத்தும். திண்ம நிலையில் மின்னை கடத்தாது. ஓகேயா? ஓ டீச்சர். ஓகே, அடுத்த விஷயம் பாருங்க. இந்த சார்ட்ல உங்களுக்கு சேர்வைகளை தந்திக்கிறாங்க. இது அயன் பிணைப்பு, இது எதுல பங்கீட்டு வலு பிணைப்பு, இது பொதுவாக அயன் பிணைப்புடைய சேர்வைகளை நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு உருகுநிலை கொதிநிலை எப்படி இருக்கும்னா உயர்வா காணப்படும். பாருங்க, சோடியம் குளோரைடு 801, பொட்டாசியம் குளோரைடு 776. அதே நேரம் நீரை பாருங்க, நீருக்கு பங்கீட்டு வலு பிணைப்பு உருகுநிலை 0, கொதிநிலை 100. ஒப்பீட்டளவுல எப்படி இருக்குது? குறைவாகிக்குது. விளைச்சு அயன் பிணைப்போட ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா பங்கீட்டு வலு பிணைப்புக்கு உருகுநிலை கொதிநிலை குறைவாக காணப்படும். சரியா? பாருங்க, அடுத்த விஷயம் உங்களை தந்திக்கிறாங்க. அயன் பிணைப்பு சேர்வையிட இயல்புகளும் பங்கீட்டு வலு பிணைப்பு சேர்வையிட இயல்புகளும். இது எக்ஸாம்ல கட்டாயம் என்ன செய்வாங்க? கேட்பாங்க. நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகேயா? விளைச்சா? ஓகே, அடுத்த கேள்வி எழுதுங்க. கடைசி கேள்வி. அயன் பிணைப்பு பங்கீட்டு வலு பிணைப்பு, அயன் பிணைப்பு பங்கீட்டு வலு பிணைப்பு சேர்வைகளின் இயல்புகளை, அயன் பிணைப்பு பங்கீட்டு வலு பிணைப்பு சேர்வைகளின் இயல்புகளை அட்டவணைப்படுத்துக. ஓகேயா? எழுதிட்டீங்களா? ஓ டீச்சர். ஓகே, நான் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே, நான் உங்களுக்கு குரூப்ல கொஞ்சம் பாஸ்ட் பேப்பர் கேள்வியா ஷேர் பண்ணேன். சரியா? இல்லாட்டி இப்ப நோட் பண்ணிக்கொள்றீங்களா நம்பரை?
எது நல்ல ஷேர் எழுதி பண்ணி ஷேர் பண்ணினா நல்ல வேணா. ஓகே, ஷேர் பண்ணி விடுறேன். என்ன விஷயம்டா, நான் உங்களுக்கு இப்ப இன்னைக்கு கிளாஸ் வந்தவங்களுக்கு சரியா, நான் உங்களுக்கு தனியான இன்னொரு குரூப் ஒன்று கிரியேட் பண்ற ஐடியா ஒன்று இருக்குது சரியா. ஆல்ரெடி இருக்கிற குரூப்ல நான் கொஞ்சம் பேரை ரிமூவ் பண்ண வேண்டியிருக்குது சரியா. நான் எல்லாரையும் இன்னொரு குரூப்புக்கு எட் பண்ணி அவங்கள நான் ரிமூவ் பண்றேன் சரியா. அந்த குரூப்ல புதிய குரூப்ல நான் இந்த கொஸ்டினை ஷேர் பண்றேன் சரியா. விளைச்சா சொன்னது ஓகே சரி, அந்த குரூப்ல ஷேர் பண்றேன். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ் வார டைம் நான் இப்ப இன்னைக்கு குரூப்ல ஷேர் பண்ற எல்லா கேள்விகளையும் கட்டாயம் செஞ்சு கொண்டு வாங்க. அப்பதான் உங்களுக்கு பிரயோசனம் ஆயிக்கும். அடுத்த கிளாஸ்ல இப்ப எங்களுக்கு அடுத்த இந்த கேள்விகள் எல்லாம் செஞ்சு உங்களோட டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிட்டு அடுத்த யூனிட்டுக்கு போவோம் சரியா. விளைச்சா ஓகேயா? ஓகே, என்ன இப்ப நாங்க எக்ஸாமுக்கு முன்னுக்கு பேப்பர்ஸும் கொஞ்சம் செய்ய இது, எனவே இந்த கேள்விகளை கட்டாயம் செஞ்சு கொண்டு வாங்க சரியா. ஏதாவது டவுட்ஸ் இருக்குதா?